السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم: شرع لكم من الدين ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا به إبراهيم وموسى وعيسى أن أقيموا الدين ولا تتفرقوا فيه كبر على المشركين ما تدعوهم إليه. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய எனது அமர்விலே நான் ஏற்கனவே பல தடவைகளிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கிதாபு தான் ஷரஹுஸ் சுன்னா என்ற இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய கிதாப். இந்த கிதாபை பொறுத்தவரையும் ஆரம்ப காலங்களில் இருந்து இன்று வரையும் அகீதா சார்ந்த நூல்களில் மிக முக்கியமான ஒரு நூலாக கருதப்படக்கூடிய ஒன்றாகும். இந்த நூலை பொறுத்தவரையும் 4ஆம் நூற்றாண்டு, அதாவது 3ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலே, அதாவது 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால இமாம்களில் உள்ளவரான இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சுன்னா என்றால் என்ன என்பது சம்பந்தமான அவரது அந்த விரிவுரை, அந்த விளக்க நூலிலே அகீதா சம்பந்தமாக ஒரு முஸ்லிமுடைய கொள்கை எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிம் அகீதாவுடைய விடயங்களை அவன் எவ்வாறு அணுக வேண்டும், அவன் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும், வழிகேடுகள் இன்ஹிராஃப், எவ்வாறு வழிகேடுகள் உருவாகின்றன, இந்த வழிகேடுகள் உருவாகுவதற்கான அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு முஸ்லிமுடைய அகீதாவை சீர்படுத்துவதற்கான சரியான வழிமுறைகள் என்ன, ஒரு முஸ்லிம் அகீதாவை யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், சரியான அகீதா என்றால் என்ன, இது போன்ற பல விடயங்களுக்கு விடை சொல்கிற ஒரு நூலாக இந்த ஷரஹுஸ் சுன்னா என்கிற இந்த இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூல் இருக்கிறது. இந்த நூலை பொறுத்தவரையும் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை, நவீன இன்றைய நூற்றாண்டு வரை அது பல்வேறு வழிகளிலே அதற்கான விரிவுரைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நூலிலே பொதிந்திருக்கிற அகீதாவுடைய விடயங்கள் பல விதத்திலே பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த வகையிலே இன்றைய காலத்தில் ஒரு முஸ்லிமுடைய அகீதா சீர்பெறுவதற்கு, இந்த அகீதாவை நாம் எந்த ஜமாஅத்திடமிருந்து எடுப்பது என்ற கேள்விக்கு விடை காணுவதற்கு, சஹாபாக்கள் விடயத்திலே ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், சஹாபாக்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய விடயத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது போன்ற விடயங்களை இந்த நூலிலே நாம் மிக தெளிவாக படித்து நமது அகீதாவை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூலின் என்னால் முடிந்த பகுதிகளை நானும் படித்து உங்களுக்கும்
இதை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஷரஹு சுன்னா என்ற இந்த நூல், அதாவது இந்த நான் எடுக்கிற அந்த நூல் ஷரஹு சுன்னா என்ற இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அந்த நூலுக்கு பலரும் விரிவுரை அளித்திருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் சுருக்கமாகவும் அளிக்கப்பட்ட ஒரு விரிவுரை தான் என்னுடைய கையில் இருக்கிற இந்த புத்தகம். இதை நவீன நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவிலே ரியாதிலே இருக்கக்கூடிய, அதாவது ஹைஅத்து கிபாரில் உலமா, அதாவது உலமாக்கள் பேரறிஞர்களுடைய அந்த ஹைஆவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலிம், கிட்டத்தட்ட 90 வயதை அடைந்திருக்கிற ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், அப்துல்லா அல் ஃபௌசான் அவர்கள் வழங்கிய அந்த விரிவுரையை என்னால் முடிஞ்ச வரைக்கும், இது அவருடைய விரிவுரை மிக விசாலமாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த விரிவுரையவே உங்களுக்கு வழங்கினால் மேலதிகமாக நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வராது என்று நான் நினைக்கிறேன். தேவைப்படும் இடங்களில் அரபு வாசகங்கள் அல்லது வேறு விளக்கப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள் தவிர பெரும்பாலும் அவருடைய அந்த நூலை உங்களுக்கு வாசித்து புரிய வைக்கும் நோக்கத்தோடு தான் நான் இந்த தொடரை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். சுமார் 448 பக்கங்களை கொண்டிருக்கிறது இந்த கிதாபு. 448 பக்கங்களை கொண்ட இந்த நூல், அதாவது ஒரு அகீதா சம்பந்தமாக படிக்க வேண்டும் என்று நினைப்பவர், இது தமிழிலும் இந்த ஷரஹு சுன்னா என்கிற அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். அதாவது இந்த நூல் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு அந்த வீடியோவில் சில நேரம் தலகுத்தரா தெரியும். இது தாருல் ஹுதா என்ற அந்த நிறுவனம் இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதில் ஓரளவான விளக்கம் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இந்த விளக்கம் கொஞ்சம் போதுமானதாக இல்லை. ஆனால் அகீதா, அதாவது ஷரஹு சுன்னா என்ற அந்த நூலுடைய மொழிபெயர்ப்பை, அந்த அடிப்படை நூலுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆனால் விரிவுரையாக பலருடைய விரிவுரையை நான் பார்த்த வகையில், அதாவது இமாம் ஷேக் நாசிர் அல் அகல், அதே போல் இமாம் ராஜிஹி, இப்படி பலரும் இதற்கு விரிவுரை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஓரளவுக்கு விரிவான ஒரு விரிவுரையாக ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லா அவர்களுடைய விரிவுரை இருக்கிறது. எனவே முடிந்த வரைக்கும் சுருக்கமாக இந்த விரிவுரையை உங்களுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த நூலுடைய பெயர் அவங்க தன்னுடைய விரிவுரையில் முக்கத்திமாவில் சொல்லுவாங்க. என்றாலும் ஒரு முன்னுரையாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். இதுக்கு ஷரஹு சுன்னா என்று சொல்லுவாங்க. இந்த ஷரஹு சுன்னா என்ற இந்த பெயரை இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்க அந்த நூலுக்கு வச்சாங்களா என்று காண முடியதில்லை. ஆனாலும் இமாம்கள், அதாவது அவருடைய மாணவர் இப்னு பத்தா போன்றவர்கள், இமாம் தஹபி போன்றவர்கள் இந்த நூலை ஷரஹு சுன்னா என்றே அழைக்கிறார்கள். அப்போ இந்த நூலுக்கான பெயர் ஷரஹு சுன்னா என்பது. இந்த நூலுடைய உள்ளடக்கம் என்ன என்றதை ஒரு சுருக்கமான ஒரு பார்வை நாங்கள் பார்த்துறோம். இந்த நூல் சுன்னா என்ற, சுன்னாண்டா என்ன அப்படின்றத விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நூல். பொதுவாக ஷரஹு சுன்னான்னு சொல்லக்கொள்ள இந்த ஆட்களுக்கு நினைவு வரும் என்னன்னு கேட்டால், இந்த சுன்னா என்ற ஒரு நூலுக்கு யாரோ ஷரஹ் எழுதிக்கிறாங்க அப்படின்னு இல்லை. இந்த நூலை எழுதியவரே அந்த நூலுடைய உள்ளடக்கமாக சுன்னாவுக்கான விளக்க உரையாக எழுதியிருக்கிறார். எனவே தான் அந்த ஷரஹு சுன்னா என்ற அந்த நூலுக்கான பெயர். உதாரணமாக ஷரஹுல் புகாரின்னா புகாரிட கிதாபுக்கு எழுதப்பட்ட விரிவுரைன்னு அர்த்தம். அல்லது ஷரஹு முஸ்லிம்னா இமாம் நவவி எழுதிய முஸ்லிமுடைய நூலுக்கான அல் மின்ஹாஜ் என்ற ஷரஹு முஸ்லிம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இது ஷரஹு சுன்னா என்பது இப்போ இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய ஒரு நூலுக்கு அது சுன்னா, அதுவும் அகீதாவை பற்றி பேசியது. அவருடைய மகன் அப்துல்லா எழுதிய அந்த சுன்னா என்ற அந்த நூல். அப்போ அதுக்கு ஒரு ஷரஹ் அரசர் எழுதியிருப்பாங்களோன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஷரஹு சுன்னா என்பது இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சுன்னாவை பற்றி மிக விரிவாக எழுதிய ஒரு நூல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த நூலிலே சுன்னா என்பதை கொண்டு அவர் என்ன நாடுகிறார் என, சுன்னா என்ற இந்த சொல்லை பொறுத்தவரையும் இது பலவிதமான ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் இதை பல்வேறு விதமாக அணுகியிருக்கிறார்கள். அதை நான் இன்ஷா அல்லாஹ் இந்த நூலின் விளக்கத்தின் போது உங்களுக்கு நான் ஓரளவுக்கு தெளிவுபடுத்தினேன். இது இதில் முதலாவது இஸ்லாத்துக்கும் சுன்னாவுக்கும் இடையிலான தொடர்பு என்ன
அப்படின்றத இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா விளக்கப்படுத்துறாங்க. அதே மாதிரி லுசூமுல் ஜமாஅ, அல் ஜமாஅ என்ற கூட்டமைப்போடு சேர்ந்திருத்தல் அப்படின்னா என்ன? அதே மாதிரி மாஹிய அசாசுல் ஜமாஅ, அல் ஜமாஅ என்பதனுடைய அடிப்படை என்ன, அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? அதே மாதிரி சஹாபாக்கள் இருந்த அந்த அல் ஜமாஅ என்றால் என்ன, அதனுடைய அடிப்படைகள் என்ன? அதை ஒரு மனிதன் விட்டு விலகினால் அல்லது அந்த பாதையை விட்டும் தவறினால் அவன் பித்அத்துக்காரனாக வழிகட்டவனாக ஏன் போகிறான்? அதே மாதிரி மனோ இச்சைகளை ஒரு மனிதன் பின்பற்றுவதனுடைய விளைவுகள் என்ன? மனோ இச்சைகளையும் தன்னுடைய சொந்த கருத்துக்களையும் இந்த இஸ்லாமிய ஷரியாவிலே அல்லது சுன்னாவிலே ஒரு மனிதர் நுழைத்தால் அதனுடைய விளைவுகள் எவ்வாறு இருக்கும்? சஹாபாக்களை பின்பற்றுவது என்றால் என்ன? சஹாபாக்கள் விஷயத்திலே ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்களை யாராவது விமர்சனம் செய்தால் அல்லது குறை சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட வழிகேடர்களாக இருப்பார்கள்? அவர்கள் ஏன் சஹாபாக்கள் விஷயத்திலே குறை சொல்கிறார்கள்? இது போன்ற விஷயங்கள் இந்த கிதாபிலே ஆரம்பத்திலே மிகவும் தெளிவாக இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள். அதே மாதிரி பித்அத்துகள் சம்பந்தமாக ஒரு பித்அத்து ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும், காலப்போக்கில் அந்த பித்அத்து எவ்வாறு வளர்ச்சி அடையும் என்ற விஷயங்கள் இந்த கிதாபிலே மிகவும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மார்க்க விவகாரங்களிலே விவாதம் செய்வது, அதே போல ஒருவருக்கொருவர் முரண்பட்டு சண்டை பிடிப்பது, தர்க்கம் புரிவது, இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? இதை பற்றியும் இந்த கிதாபிலே மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி சரியான அகீதா என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்பதையும், அதே மாதிரி அவர்கள் வாழ்ந்த அந்த 4ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டுடைய அந்த கடைசி பகுதியில் இருந்த வழிகேடுகள், குறிப்பாக ஜஹ்மியாக்கள், முத்தசிலாக்கள், கதரியாக்கள், இவங்களெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எப்படி அகீதாவுக்கு முரணாக நடந்தார்கள், அவர்களுடைய வாதங்கள் என்ன, அதற்கான மறுப்புகள் என்ன? அதாவது ஈமான், அல்லாஹ்வை கியாமத் நாளில் பார்க்க முடியுமா முடியாதா, மீசான், அதாபுல் கபர், ஹவுதுல் கௌசர், அதே மாதிரி ஷஃபாஅத், சிராத் என்ற அந்த நரகத்துக்கு மேலால் வைக்கப்படுகிற அந்த பாலம், நபிமார்கள், வானவர்கள், சுவர்க்கம், நரகம், மசீஹுத் தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நுசூல் இறங்குதல், மறுமை நாளுடைய விஷயங்கள், அதே மாதிரி ஈமான் என்பது கவுலுன் வ அமலுன் வ நிய்யத்துன் யஸீது வ யன்குசு, ஈமான் என்பது சொல், செயல், எண்ணம், அது கூடும் குறையும் என்பது பற்றிய பாடம். இதே மாதிரி இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய அபூபக்கர், மிகச்சிறந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஏனைய 10 நபித்தோழர்கள், முஹாஜிரின், ஆரம்பகால ஹிஜ்ரத்து செய்தவர்கள், ஒல் அன்சார், அன்சாரிகள், இது போன்ற விஷயங்கள் இதிலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அஸ்ஸம்உ வத்தாஅ லி உலாத்தில் உமூர், அதிகாரமுள்ள தலைவர்களுக்கு வழிபடுவது, கட்டுப்படுவது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி அல் ஹுரூஜியா, ஹவாரிஜிகள், இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டும் முதலில் வெளியேறிய ஹவாரிஜிகள் யார், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவர்களை பற்றிய விளக்கங்கள் இதிலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹவாரிஜிகளை கொலை செய்யுங்கள், ஐனமா சகிஃப்துமூஹும் ஃபக்துலூஹும், எங்கு கண்டாலும் அவர்களை கொன்று விடுங்கள் என்று வரக்கூடிய அந்த விஷயங்கள் இதிலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அமீருக்கு கட்டுப்படுவது, தாஅத் செய்வது என்பது அது நல்ல விஷயங்களுக்குத்தான், பாவத்திலே வழிபடக்கூடாது என்ற விஷயமும் இதிலே மிக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தௌபா, அத்தௌபத்து மஃப்தூஹுன் லிகுல்லி முத்னிப், பாவம் செய்த ஒவ்வொருவருக்கும் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது என்ற விஷயமும் இந்த கிதாபிலே பேசப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நிஃபாக், நயவஞ்சகம் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. குஃப்ர் சம்பந்தமாக
பிறரை காபிராக்குவது சம்பந்தமான விடயங்கள் எவ்வளவு மோசமாகிறது, யாரை காபிர் என்று சொல்லலாம் என்கிற விஷயங்களும் பேசப்பட்டிருக்கின்றது. இதுபோல ஏராளமான விஷயங்களை இந்த கிதாபில் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்டா, இந்த கிதாபோட ஒரு சுருக்கத்துக்காக, ஒரு அறிமுகத்துக்காக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது நாம் இந்த கிதாபுடைய முன்னுரை, அதாவது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய, பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும், இல்மை நாம் இல்முடையவர்களிடமிருந்து தான் எடுக்கணும். ஆனால் இன்றைக்கு பொதுவாக தமிழ் பேசக்கூடிய, இது எல்லா மொழி பேசக்கூடிய இடங்களில் இருந்தாலும் நம்ம தமிழில் இதை பேசுகிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அறிவை மடையர்களிடமிருந்து எடுக்கக்கூடாது. இன்றைக்கு மக்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, அறிவாளிகள் யாருன்னு தெரியலை. இப்போ சாதாரணமாக இப்போ நான் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்லக்குள்ளேயே ஒரு சில வழிகட்ட சிந்தனை உள்ளவர்கள் கேட்கும்போது அவங்களுக்கு சும்மா சவுதி உலமாக்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம்னு சொல்லலாமா, அதான் மார்க்கம், குர்ஆன் சொன்னாதானே மார்க்கம் அப்படின்ட்டு இவங்க குர்ஆன் சுன்னாண்டு எங்கே போகிறாங்கண்டா, அவர்களுடைய சில வழிகட்ட தலைவர்கள் எதை குர்ஆன் சுன்னா என்று சொல்கிறாங்களோ அதை குர்ஆன் சுன்னான்னு நினச்சிக்கிட்டு உண்மையாக இஸ்லாமிய அறிஞர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்றது அவர்களுக்கு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு இப்போ இந்த நூல்களுடைய இந்த விரிவுரையை பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், எவ்வளவு நுட்பமான முறையிலே இந்த விஷயங்களை விளக்கப்படுத்திக்கிறாங்க, எவ்வளவு இந்த சஹாபாக்களுடைய விஷயத்தை எவ்வளவு கவனமாக அணுகியிருக்கிறார்கள், நாம் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்ளணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த உண்மையான பேரறிஞர்கள், இன்றைக்கு தமிழிலே அரபு தெரியாத அல்லது கிதாபுகளை அரைகுறையாக வாசிக்கிற சில நபர்கள் பேரறிஞர்கள், முஜத்திதுகள் என்று சில அப்பாவி மக்களால் நம்பப்படுகிறார்கள். உண்மையில் அவர்கள் முஜத்திதுகளும் அல்ல, பேரறிஞர்களும் அல்ல, பேச்சாளர்கள், கொஞ்சம் கூடுதலாக அரப ஓரளவுக்கு தெரிந்து சில கிதாபுகளில் உள்ளவைகளை நுனிப்புள் மேய்ந்து மக்களை வழிகெடுக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் இன்றைக்கு சில அப்பாவிகள், சில கண்மூடித்தனமாக வழிபடுகிற தக்லீதுவாதிகள் அவர்களை அறிஞர்கள், பேரறிஞர்கள் என்று சொல்றாங்க. ஒரு ஆளை அறிஞர் என்று யாரு சொல்லணும்டா, அந்த துறையில் அறிவுள்ளவன் தான் சொல்லணும். முட்டாள் ஒருத்தரை பார்த்து இவர் பேரறிஞர் என்று சொன்னதால அவர் உண்மையான அறிஞராக முடியாதுன்றதையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அகீதாவை பொறுத்தவரையும் அந்த அகீதா அதை சரியான, நம்மட பாஷையில் சொன்ன ப்ராப்பரான, ஒழுங்கான, உண்மையான அஹ்லுல் இல்முகளிடம் இருந்து தான் எடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, எந்த பெரிய அறிஞர் என்று நாம் சொன்னாலும், அதை நான் இந்த விரிவுரைக்கு எடுத்த சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா உட்பட ஆரம்பகால இமாம்கள், ஷாஃபி இமாம், அபு ஹனீஃபா இமாம், அஹ்மது ஹம்பல், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, சுஃபியானு சௌரி, இப்னுல் முபாரக் என இது போன்று ஆரம்பகால இமாம்கள் எடுத்தாலும், அல்லது இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ஜௌசியா, இப்னுல் ஜௌசியா, இமாம் ஷவுகானி, இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, இமாம் தஹபி, இது போன்று இப்னு ரஜப் அல் ஹம்பலி என இப்படி யாரை எடுத்தாலும், அல்லது நவீன காலத்திலே மறைந்த ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் ராஜிஹி, அதே மாதிரி இது போன்ற அறிஞர்களை நீங்கள் எடுத்தாலும், அல்லது தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடியவர்களை நீங்கள் எடுத்தாலும் தவறுகள் வராது, அவர்கள் தூய்மையானவர்கள் என்று அர்த்தம் அல்ல. இதனுடைய பொருள் என்னண்டா, நாம் சில மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவர்கள் தவறு விடுகிறார்கள், எனவே மனுஷனும் தவறு விடுவாங்க, அவங்க விடுற மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான தவறுகளை இஸ்லாமிய அறிஞர்கள் விட இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். தவறு வரும் என்பது, யாருக்கு தவறு வரும் என்பதை பொறுத்து அந்த தவறுடைய வித்தியாசம் இருக்கிறது. இமாம் சாலிஹ் அல் ஃபௌசான் ஒரு தவறு விடுறாரு, நானும் ஒரு தவறு விடுறேன், நானும் அவர் ஒண்ணுதாப்பா, நானும் தவறு விடுறேன் அவரும் தவறு விடுறேன்னு நான் சொன்னா என்ன மாதிரி மடையனே இல்லை. பின்பாஸ் ஒரு தவறு விடுறாரு, நானும் தவறு விடுறேன், அது இமாம் தவறு விடுவார் தானே, நானும் தவறு விடுறேன், அவர் அந்த தவறு ரெண்டு ஒன்று மாதிரி அப்படி காட்டக்கூடாது. தவறு யார் விடுறாங்கன்றதை பொறுத்து. உதாரணமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இந்த அகீதாவுக்காக மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பாடுபட்ட ஒரு இமாம், அவர் ஒரு தவறு விட்டுக்கிறார். இன்னைக்கு சாதாரணமாக நான் ஒரு தவறு விடுறேன்னு வைங்களேன், நானும் தவறு விட்டுக்கிறேன், இப்னு தைமியாவும் தவறு விட்டுக்கிறார், ஆகவே நானும் இப்னு தைமியான்னு ஒன்றுண்டு ஒருத்தன் சொன்னான்னா அவனை விட மோசமான மடை யாரும் இல்லை. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு, ஒரு தமிழ் உலகத்தில் ஒருவர் சும்மா புத்தகத்தில் ஒரு ரெண்டு பக்கத்தை பார்த்துட்டு
மக்களை வழிகெடுத்து அவர் தவறு விடுறது என்பது வேறு, விளங்குதா? அல்லது இது போன்றவர்கள் தவறு விடுவது என்பது வேறு. ஒரு தவறு எடுத்து காட்டிக்கிட்டு அந்த ஆளுடைய அறிவை மட்டும் தட்ட போகக்கூடாது. ஒரு தவறு ஒரு ஆள் ஒரு இமாம் விட்டார், அவரெல்லாம் கூமுட்டார், அவர் இந்த தவறு விட்டுட்டாரு, அப்படி ஒரு சில ஆட்கள் சொல்றாங்க. இது மோசமான ஒரு வழிமுறை, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் கண்ணியமானவர்களே. அப்ப நாங்க இப்ப அந்த அதாவது கிதாபுடைய முன்னுரைக்குள்ள வருவோம். முன்னுரைக்குள்ள வரும்போது இவன் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவங்க இந்த முன்னுரையிலேயே இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா சம்பந்தமாக சில சுருக்கத்தை சொல்றாங்க. நமக்கு அதே போதும்னு நான் நினைக்கிறேன். சில மேலதிக ஏன்னா இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாட அந்த வரலாற்றை பேசுறேன்னா அதுக்கு ஒரு மணித்தியாலம் தேவை. அதே மாதிரி சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவங்களோட வரலாறு சொல்லண்டா அதுக்கு ஒரு மணித்தியாலம் தேவை. நிறைய விஷயங்களை தொகுத்து சொல்லுதுங்க. நமக்கு அதுகள் கூடுதலாக தேவைப்படாது. தேவைப்படும் இடங்களில் அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த ஷரஹு சுன்னா என்கிற இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இது இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாட கிதாப்னு நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனுடைய ஷரஹு சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லாஹ் அவங்களோட ஷரஹத்தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், அதனுடைய முன்னுரையிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த கிதாபை பொறுத்தவரையும் அதாவது 304 தலைப்புகள் அல்லது 304 விஷயங்கள் இந்த கிதாபினுடைய உள்ளடக்கமாக பொதிந்திருக்கிறது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் பொதிந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த கிதாபை பொறுத்தவரையும் இந்த பேரில் இதற்கு முன்பும் நிறைய அதாவது சுன்னா, இந்த சுன்னா என்ற பிரயோகம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க அவருடைய மகன் அப்துல்லா இவங்க பொதுவாக ஆரம்பகால அறிஞர்கள் சுன்னா என்பதற்கு என்ன பாடுனா இது அகீதாவுடைய ஒரு பேர். சுன்னா என்றால் அகீதா என்பதை பேசினாங்க. சுன்னா என்பதை பொறுத்தவரையும் துறை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் அதுக்கு ஒவ்வொரு விதமான விளக்கங்களை சொல்லுவாங்க. உதாரணமாக ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள், ஃபிக்ஹ் துறை சார்ந்தவர்கள், உசூலியன்கள், இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் சுன்னாண்டா என்னன்றதுக்கான வரைவிலக்கணம் சொல்லியிருப்பாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் இடத்துல நான் மிக தெளிவாக சொல்றேன். இந்த ஷரஹு சுன்னா என்ற இந்த பேரில் அதாவது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர் முஸனி ரஹிமஹுல்லா, அவரும் 264 மரணித்த ஒரு இமாம் முஸனி ரஹிமஹுல்லா, அவங்களுக்கு இந்த ஷரஹு சுன்னா என்ற பேரில் ஒரு கிதாப் இருக்குது. அதுவும் முக்கியமான ஒரு கிதாபு, அல்லாஹ்வுடைய இந்த அல் அஸ்மா வ சிஃபாத் சம்பந்தமாக பேசிய ஒரு கிதாப். அதே மாதிரி ஷரஹு சுன்னா என்று இன்னும் ஒரு கிதாப் இருக்குது. இமாம் பகவி ஹிஜ்ரி 516 மரணித்த இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது. அதுவும் ஷரஹு சுன்னான்னு தான் சொல்லப்படும். அதே மாதிரி ஷரஹு சுன்னா என்ற பேரில் இமாம் முஸனி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது. இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது. அதே மாதிரி இந்த இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாவுடைய கிதாபு, அதே மாதிரி இன்னும் இந்த சுன்னா என்ற பேரில் பல கிதாபுகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் விரிவுரையில் அவ்வப்போது நாம் அந்த கிதாபுகளை உங்களுக்கு சுட்டி காட்டுவோம். முதலாவது ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களுடைய முன்னுரையை உங்களுக்கு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். முகத்திமாலிருந்து இந்த விரிவுரையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது கிட்டத்தட்ட 304 அந்த விடயங்களை உள்ளடக்கி இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்க இங்கே கிதாபை தொகுத்துக்கிறாங்க. அகீதாவுடைய பல விஷயங்கள், சில மஸ்அலாக்களையும், உதாரணமாக முத்அத்து நிக்காஹ், அதே மாதிரி 2 காலுறைகளில் மசஹ் செய்தல், இது மாதிரியான சில மஸ்அலாக்களும் பேசப்பட்டிருக்குது. இந்த முத்அத்து நிக்காஹை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வழிகட்ட சில கூட்டங்கள் இதை ஆகுமானதுன்னு சொல்கிறாங்க. அந்த முத்தா என்ற என்ன, அதை பற்றிய விஷயங்கள் அந்த தலைப்பில் நாங்கள் படிப்போம். இப்போ இந்த கிதாபை பொறுத்தவரையும் இதில் ஆரம்பத்தில் முகத்திமால சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஹாதல் கிதாப், இந்த கிதாபு புத்தகம் இருக்கிறதே, முஅல்லிஃபுல் பர்பஹாரி, இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த கிதாபாகும். இந்த பர்பஹாரி என்பவர் இஸ்முஹு, இவருடைய பேர் என்னன்னு சொன்னா அபு முஹம்மத் அல் ஹசன் இப்னு அலி இப்னு ஹலஃப் அல் பர்பஹாரி. இவருடைய பேர் அபு முஹம்மத் அல் ஹசன் இப்னு அலி இப்னு ஹலஃப் அல் பர்பஹாரி. ஹிஜ்ரி 329 வஃபாத்தான ஒரு அறிஞர். அதாவது 329 என்பது 4ஆம் நூற்றாண்டு. இவங்களோட பிறப்பு எப்போ பிறந்தாங்க என்பதில்
கருத்து முரண்பாடு. அவருடைய பிறப்பை பற்றிய தகவல், அவருடைய சொந்த ஊர் சம்பந்தமான தகவல்கள் மிக தெளிவாக இல்லை. ஆனாலும் ஹிஜ்ரி 233 அல்லது 233ஆம் ஆண்டு பிறந்தாங்க என்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் பல கருத்து முரண்பாடு 252, 53 இப்படி பலவிதமான கருத்துகள் இருக்கிறது. இமாம் அவர்களை பொறுத்தவரையும் அவர்களுக்கு பர்பஹாரி என்று சொல்லுவாங்க. பர்பஹாரி என்று ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் இருக்குது. இந்த வாசனை திரவியங்களை வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது விற்கக்கூடியவர்களுக்கு இந்த பர்பஹாரி என்று சொல்லுவாங்க. ஒன்று அவர் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கலாம், அல்லது அவரும் அந்த வியாபாரத்திலே ஈடுபட்டவராக இருந்திருக்கலாம், அல்லாஹு அலம். இது இந்த வாசனை திரவியங்களுடைய அந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய வாசனை திரவியங்களை விற்கக்கூடியவர்களுக்கு, அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சொல்லப்படும். இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்க யாருன்னு சொன்னா, இதை மேலதிகமாக ஒரு சுருக்கத்துக்காக நான் இந்த விஷயத்தை சொல்றேன். இமாம் அவர்கள் ஆரம்பகால இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிரேஷ்ட மாணவர்களிடம் கல்வியை எடுத்த ஒரு இமாம். இமாம் அபூபக்கர் அல் மர்ரூதின்னு சொல்லுவாங்க. அபூபக்கர் அல் மர்ரூதி அல்லது மர்வசின்னு சிலவங்க சொல்லுவாங்க. அவங்ககிட்ட தான் இவர் கல்வி கட்டிக்கிறார். அதே மாதிரி சஹல் இப்னு அப்துல்லா அத்-துஸ்தரி, அபு முஹம்மத் ரஹிமஹுல்லா, இவங்க இது போன்ற பலரிடத்தில் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்க கல்வியை எடுத்திருக்கிறாங்க. இமாம் அவர்களை பொறுத்தவரையும் அவர்கள் ஹம்பலி மதுஹபை சேர்ந்த ஒரு இமாம். ஹம்பலி மதுஹப், அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய வழியிலே வந்த ஒரு இமாம். இப்போ மதுஹப்னு சொன்ன உடனே நம்ம ஆள்களுக்கு டக்குன்னு ஒரு யோசனை ஒன்று வரும். ஓஹோ, இவர் மதுஹபை பின்பற்றினாளா, அப்போ இவர் குர்ஆன் சொன்னாட இமாம் இல்லை. ஏன்னா மதுஹப்ன்ற அந்த பேரை கேட்ட உடனே வழிகேடுன்னு சொல்லி நாம் பழவிட்டோம். இமாம்கள் மதுஹபு என்று ஏன் பயன்படுத்தினாங்கன்ற விஷயம் நமக்கு தெளிவில்லை. இப்போ சில ஆள்களை சொல்லும் போது இமாம் முஸனியை சொன்னேன், அவரை ஷாஃபின்னு நம்ம சொல்லுவோம். இமாம் நவவியை சொன்னால் ஷாஃபின்னு சொல்லுவோம். இப்னு ரஜப் அல் ஹம்பலின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி இமாம்களுடைய பேருக்கு பின்னால அவர் எந்த மதுஹபை உடையவராக இருந்தார் என்று சொல்லப்படும். உடனே நம்மட அந்த இதில் போட்டுறது, கணக்கில் போட்டு மதுஹபை சேர்ந்தார், ஆகவே வழிகேடு. இப்னு ரஜப் வழிகேடு, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி வழிகேடு, இமாம் நவவி வழிகேடு, இமாம் முஸனி வழிகேடு, இமாம் பர்பஹாரி, ஏன் எல்லாம் மதுஹபை பின்பற்றுகிறாங்களே அப்படின்னு. மதுஹப்னா என்ன, அதை பின்பற்றுறா என்ன, அந்த காலத்தில் மதுஹபை ஏன் அவங்க தன்னுடைய பேரோட இணைச்சாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் படிக்கணும், அது என்னன்னு தெரியணும். ஆனால் சும்மா தெரியாமல் அவங்களும் நம்மளோட ஊரில் இன்றைக்கு மதுஹப்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா அகீதா அஷ்அரியா ஆனால் ஃபிக்ஹ்ல ஷாஃபின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் அவங்களும் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கற்பனையை வளர்த்து கிடைக்கிறாங்க. அது ஒரு பிழையான விஷயம். இன்ஷா அல்லாஹ் மதுஹப் சம்பந்தமான மேலதிகமான விஷயங்கள் அந்த கிதாபிலே நாம் சொல்ல வேண்டிய இடங்களில் சொல்லுவோம். இவர் ஹம்பலி மதுஹபை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ஷேகாக இருந்தார். அந்த காலத்தில் இந்த முத்தசிலா, இந்த ஜஹ்மியாக்களுடைய தாக்கம் நிறைந்த ஒரு காலம். அஹ்லுல் கலாம்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிய அகீதாவிலே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் நிறைந்த பல்வேறு வகையான ராஃபிதா சிந்தனை உள்ளவர்கள், அதே மாதிரி இந்த முத்தசிலா சிந்தனை உள்ளவர்கள், ஹவாரிஜிய சிந்தனை உள்ளவர்கள், ஜஹ்மியா இந்த சிந்தனை, கத்ரியா சிந்தனை உள்ளவர்கள், இந்த எல்லா சிந்தனையினுடைய தாக்கமும் பொதுவாக மக்களிடத்தில் காணப்பட்ட ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் தான் இமாம் பர்பஹாரி போன்ற இமாம்கள் என்ன செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தை அந்த பித்அத்துகள், அந்த ஃபிர்காக்கள், அந்த வழிகேடுகளுக்கு எதிராக செய்தார்கள். அப்படி போராடிய ஹக்கை மிக வீரியமாக தைரியமாக சத்தியத்தை பேசிய இமாம்களில் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் முக்கியமான ஒரு இமாம் என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் தஹபி ரஹிமஹுல்லா உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 748 வஃபாத்தாகிய இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்களை பற்றி சொல்றாங்க, இவர்கள் ஷேகுல் ஹனாபிலா, ஹம்பலிகளுடைய ஒரு ஷேகாக இருந்தார், ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இமாமாக இருந்தார், ஒரு ஃபகீஹ், ஒரு மார்க்க விளக்கம் உள்ள சட்டத்துறையிலே மிகவும் ஒரு ஞானம் உள்ளவராக இருந்தார். கான கவ்வாலன் பில் ஹக், சத்தியத்தை மிகவும் சொல்லக்கூடியவராக இருந்தார். தாஇயத்தன் இலல் அஸர், அதாவது சுன்னாவின் அடிப்படையிலே மக்களை அழைக்கக்கூடியவராக இருந்தார். லா யகாஃபு ஃபில்லாஹி லௌமத லாயிம், அவர்
யாரும் அவரை பழிப்பவர்களுடைய பழிச்சொல்லுகளுக்கு பயப்படாமல் இருந்தார். இமாம் தஹபி ரஹிமஹுல்லா தன்னுடைய சியரு அலாமின் நுபலால சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா 774 உள்ளவங்க சொல்றாங்க, அதாவது இவர் இப்னு கஸீரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய முஹத்திஸ், முஃபஸ்ஸிர், அதே மாதிரி ஒரு ஃபகீஹ், ஹதீஸ் கலை, தஃப்சீர் கலை, ஃபிக்ஹ் கலையிலே மிகப்பெரிய ஒரு இமாம். சொல்றாங்க அல் ஆலிமு ஸாஹித், இவர் ஒரு ஆலிம், இவர் ஒரு அஸ்ஸாஹித், இந்த உலகத்தின் மீது பற்றில்லாத ஒரு ஆலிமாக, ஒரு ஃபகீஹாக, ஹம்பலி மதுஹபை சார்ந்த ஒரு பிரச்சாரகராக இவர் இருந்தார். வகான ஷதீதன் அலா அஹ்லில் பித்ஐ வல் மஆசி, பித்ஆ செய்கின்றவர்கள், பாவம் செய்கின்றவர்களோடு மிக கடுமையாக நடந்து கொண்டார். வகான கபீரல் கத்ர் துஅல்லிமுல் ஹாஸத்து வல் ஆம்மா, அவருக்கு ஒரு பெரிய ஒரு சங்கை இருந்தது, கண்ணியம் இருந்தது. சாதாரணமானவர்கள், பொதுமக்கள், பிரத்யேகமானவர்கள், இவர்கள் பொதுமக்கள், துறை சார்ந்தவர்களும் இவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அதே மாதிரி இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் இவங்களை பற்றி சொல்றாங்க, இவர் ஒரு ஆலிமாக இருந்தார், ஜாஹிதாக இருந்தார். ஷதீதன் அலா அஹ்லில் பித்ஐ, பித்அத்துக்காரர்களோடு மிக கடுமையாக நடந்து கொண்டார். பித்அத்துக்காரன் சொன்ன உடனே நம்மளோட பார்வையில் இந்த பித்ஆன்றது வந்து நம்ம அந்த தொழுகையில் சின்ன சின்ன அந்த தக்பீர் கட்டுற விஷயத்தில் விரல சீக்கிர அந்த பித்அத்தை தான் நம்ம நினைப்போம். கொள்கை சார்ந்த பித்அத். ஒரு குர்ஆன் வந்து குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லைங்கிறான், இது அஹ்லுல் பித்ஆ சொல்லுவான். நான் அஹ்லுல் பித்ஆ, இவன் பித்அத்துக்காரன், வழங்குதா? அதாவது அகீதாவில் என்னென்ன குழப்பங்களை உண்டாக்கினாங்களோ அவங்கள பித்அத்துக்காரன்னு சொல்றது. இன்றைக்கு அகீதா சார்ந்து நம்ம பித்அத்தை பயன்படுத்துறது இல்லை. நாங்கள் வந்து மஸ்அலா ஃபிக்ஹியால தான் பித்அத்தை பார்த்துக்க தெரியும். நம்ம பித்அத்து வழிகேடு காஃபிர் பட்டம் கொடுக்குறதெல்லாம் இந்த அதாவது மஸ்அலா இஜ்திஹாதியா அல்லது ஃபிக்ஹியா தான் வழங்கா சொல்றது. அதில் தௌகீஃபியா இஜ்திஹாதியான்னு இருக்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அப்போ இதே மாதிரி இந்த பல இமாம்கள், அதாவது அபு யாலா என்ற ஒரு இமாம், இப்னுல் ஃபர்ரான் சொல்லப்படும் இமாம் பகவியுடைய மாணவர்களில் ஒருவர், இவரும் சொல்றார் ஷேഖு தாயிஃபா ஒஃபி வக்திஹி, அவர் வந்து அஹ்லுல் பித்ஆக்களோடு மிக கடுமையான ஒரு போக்கை கையாண்டார். கரத்தாலும் நாவாலும் அவர் சத்தியத்தை அசத்தியத்தை தடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று பல இமாம்கள் சொல்றாங்க. இப்படி அவரை பற்றி பல சிறப்புகளை இமாம்கள், குறிப்பாக இமாம் தஹபி போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இவர் வந்து கல்வி கற்ற இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய சிரேஷ்ட மாணவரான அபூபக்கர் அல் மர்ரூதின்னு சொல்லுவாங்க, அவரிடத்தில் கல்வி கற்றார். அதே மாதிரி சஹல் இப்னு அப்துல்லா அத்-துஸ்தூரி, இது போன்ற இமாம்களிடம் இவர் கல்வி கற்றார். இவருடைய மாணவர்களில் முக்கியமானவர்கள் தான், அதாவது இப்னு பத்தா அல் அக்பரின்னு சொல்லுவாங்க. இவர் 387 வஃபாத்தாகின ஒரு மிகப்பெரிய இமாம். அபு அப்துல்லா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது இப்னு ஹம்தான் அல் உக்பரி, இவர் இப்னு பத்தான்னு சொல்லுவாங்க. இவருடைய ஒரு கிதாபு தான் அல் இபானத்துல் குப்ரா, இப்னு பத்தாட மிக பிரபலியமான கிதாப். அப்ப இது போன்றவர்கள் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவராக இருந்திருக்கிறாங்கன்றதை பார்க்கிறோம். எனவே இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது 4ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய ஒரு அறிஞர் என்பது சுருக்கமான ஒரு விஷயம். அப்ப சாதாரண ஒரு ஆளுகிட்ட நம்ம இந்த இல்ம படிக்கல, நாம படிக்கிற இமாம் மிகப்பெரிய ஒரு இமாம். அந்த இமாமுடைய கிதாபை ஷரஹ் பண்ணியிருக்கக்கூடிய நவீன காலத்தில் வாழக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம். வழங்குதா சொல்றது? சாதாரண இந்த பொதுமக்கள் சொல்ற முஹத்திஸ் முஜத்தித் அல்ல, இவங்கெல்லாம் உண்மையான அஹ்லுல் இல்முகள்ன்றதை நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது தெரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. அப்போ முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த இமாம் அதாவது சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்களுடைய இந்த முன்னுரையில் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது இந்த கிதாபை தொகுத்தவர்கள் முஅல்லிஃபுல் பர்பஹாரி, நம்ம அவரை பற்றி படிச்சிட்டோம், அவருடைய பேர் என்னன்னு சொல்லி. ஏன் பர்பஹார்னு சொல்றாங்கன்னா, வஹுவ நௌஉம் மினல் அத்வியா, இது வந்து இந்த வாசனை திரவியங்களில் உள்ள ஒன்று. அல்லத்தி லஅல்லஹு கான யஸ்தகிலு பிஹா, ஒன்று அந்த 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 தொழிலில் அவர் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது அவர் அந்த தொழிலை விற்றிருக்கலாம், அல்லது அதை சார்ந்து அவர் அந்த இனத்தில் சேர்க்கப்பட்டவராக இருக்கலாம். வஹுவ மின் கிபாரில் ஹனாபிலா, ஹம்பலி மதுஹபை சார்ந்து மிகப்பெரிய இமாம்களில் உள்ளவர். அஹத அம்மன் அஹதல் இமாம் அஹ்மத், இமாம் அஹ்மதிடத்தில் ரஹிமஹுல்லா கல்வி கற்ற மாணவர்களில் இவர் கல்வி கற்றார். மிஸ்ருல் மர்ரூசி,
இமாம் அபூபக்கர் அல் மர்ரூசியை போல வகைரிஹி வதபஹர ஃபில் இல்ம், அறிவுல மிகவும் ஆழமான முதிர்ச்சி அடைந்தார். அஹதல் அகீதா வஅஹதல் ஃபிக்ஹ வஅஹதல் இல்ம அன் கிபாரில் அஇம்மா. இவர் அகீதா, ஃபிக்ஹை, அதே மாதிரி இல்மை, அதான் இமாம்களில் மிகச்சிறந்த கிபாருல் அஇம்மாட்ட எடுத்தார். மிகப்பெரிய இமாம்கள், அதாவது பெரிய கல்வியில் மிக உயர்ந்த இமாம்களிடம் இவர் கல்வி கற்றார். இப்போ இந்த கிதாபுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் ஷரஹு சுன்னா, நான் ஏற்கனவே இந்த கிதாபை பற்றி சுருக்கமாக சொன்னேன். ஷரஹு சுன்னா என்றால் அல் முராது பிஸ் சுன்னா ஹுனா, சுன்னா என்பதை கொண்டு இமாம் அவர்கள் என்ன நாடுகிறார்கள், அவங்க என்ன அர்த்தத்தில் இந்த சுன்னாவை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா தரீகத்துர் ரசூல், ரசூலுல்லாவுடைய வழிமுறை. சுன்னா என்று இமாம் பர்பஹாரி பேசுவது முஹத்திசீன்கள் அல்லது ஃபுகஹாக்கள் அல்லது உசூலியீன்கள், நான் பின்னால சொல்லுவேன், அவங்க கையாண்ட அந்த சுன்னா என்ற அந்த அடிப்படையில் அல்ல. இவர் சுன்னான்னு எதை சொல்றாங்கன்னா ரசூலுல்லாவுடைய வழிமுறை, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய ஆதாபுகள், அவர்களுடைய அஹ்லாக்குகள், அந்த அடிப்படையை தான் சுன்னான்னு சொல்றார். அந்த அந்த அடிப்படையை பின்பற்றி நடந்த நபித்தோழர்கள் அஹ்லு சுன்னா, சுன்னாவை உடையவர்கள். அப்ப சுன்னா, அந்த சுன்னாவை நம்ம யார்கிட்ட பார்க்கலாம்? சஹாபாக்களிடம் பார்க்கலாம். இது பின்னால நாம் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்துவோம். அப்ப சுன்னா என்பது தரீகத்துர் ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. லைஸல் முராது பிஹா அல் மஅனல் முஸ்தலஹ் அலைஹி இந்தல் முஹத்திஸீன். இது சில நேரம் முஹத்திஸீன்கள் சுன்னாவுக்கு பயன்படுத்துகிற அந்த அடிப்படையில் இமாம் பர்பஹாரி பயன்படுத்தலை. முஹத்திஸீன்கள் எப்படி பயன்படுத்தினாங்க? அன்னஹு மா சபத அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அதைத்தான் முஹத்திஸீன்கள் சுன்னான்னு சொன்னாங்க. விளங்கா சொல்றது? இதுக்கான அந்த முஸ்தலகாத்துல், அதாவது இந்த ஹதீஸ் கலையினுடைய அந்த பிரயோகங்களை பயன்படுத்தினவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தியை சுன்னாண்டாங்க. இன்னமல் முராது, இமாம் அவர்கள் இந்த சுன்னா என்று பயன்படுத்துவது என்னன்னு சொன்னால் மாஹுவ அஅம்மு மின் தாலிக், இந்த இதைவிட பொதுவான ஒன்றுக்கு தான் இமாம் பர்பஹாரி சுன்னான்னு பயன்படுத்தினாங்க. அது என்ன? இதைவிட அஅம்மு மின் தாலிக்னா என்னது? வஹுவ தரீகத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பாதை. வ தரீகத்து அஸ்ஹாபிஹி, அவர்களுடைய தோழர்கள் சென்ற பாதை. வ தரீகத்து ஸலஃப் அஸ்ஸாலிஹ், இதுதான் சுன்னான்றது. எது? தரீகத்து ரசூல். நாம சுன்னாவை பார்க்கணும், எங்க பார்க்கலாம்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் பார்க்கலாம். அது முஹத்திஸீன்களுடைய அந்த அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளேயும் வரும். அது இல்லாமல் ஒரு தரீகத்து அஸ்ஹாபிஹி, நபியின் தோழர்கள் எந்த பாதையில் போனார்களோ அதுதான் சுன்னா. ஒரு தரீகத்து ஸலஃப் அஸ்ஸாலிஹ், நபி தோழர்களை பின்பற்றிய ஸலஃபு ஸாலிஹீன்கள் எந்த பாதையில் போனார்களோ அந்த பாதை, இதைத்தான் சுன்னா என்று சொல்லப்படும். ஹாதிஹி சுன்னா அல் மஅசூரா, இதைத்தான் சுன்னா அல் மஅசூரா என்று சொல்லப்படும். அப்படின்னா என்ன? தரீகத்து ரசூல் வ தரீகத்து அஸ்ஹாபிஹி வ தரீகத்து ஸலஃப் அஸ்ஸாலிஹ், இந்த பாதையை சுன்னா அல் மஅசூரா என்று சொல்லப்படும். சவாஉன், சுன்னா அல் மஅசூரா என்பதற்கு தனியான ஒரு விளக்கம் இருக்குது, நான் இன்ஷா அல்லாஹ் அதை தனியாக சொல்றேன். சவாஉன் ஃபில் இஅ்திகாத், அந்த வழிமுறை என்பது அது இஅ்திகாத் அகீதா, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இருக்கலாம். அவு ஃபில் இபாதாத், அல்லது இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அவு ஃபில் ஃபிக்ஹ், அல்லது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அவு ஃபில் ஆதாப் அவில் அஹ்லாக், ஒன்று ஆதாபு அதாவது ஒழுக்கங்கள் அல்லது பண்புகள். அப்போ இந்த சுன்னாண்டு வரையறுப்பது வெறும் அகீதா மட்டும் வச்சு இவர் சொல்லலை. இபாதத்தை சொல்றாரு, ஃபிக்ஹை சொல்றாரு, ஆதாபுகளை ஒழுக்கங்களை பற்றி சொல்றாரு, அஹ்லாக்குகளை பண்புகளை பற்றி. இதெல்லாம் சேர்ந்தது தான் சுன்னா என்ற இந்த பிரயோகமாக இமாம் பர்பஹாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கையாண்டார்கள். இதில் முக்கியமாக அகீதாவை பேசுவாங்க. இது இல்லாத சில இபாதத்துகள், சில ஆதாபுகளும் சுன்னாவுக்குள்ள உள்ளடங்கும் என்ற கருத்தில் தான் இமாம் பர்பஹாரி ரஹ்மஹுல்லாஹ் இந்த சுன்னாவை கையாண்டார்கள் என்பதை இந்த கிதாபை படிக்கும்போது நம்ம வழங்கலாம். குல்லு ஹாதா யுஸம்மா பிஸ்ஸுன்னா மின் ஹைஸுல் உமூம், இவை அனைத்துக்கும் சுன்னா என்று சொல்லப்படும். இவை அனைத்துக்கும், நான் ஏற்கனவே சொன்ன அனைத்தும் சுன்னா என்ற அந்த
பரிபாசையில் இமாம் பர்பஹார் ரஹ்மஹுல்லா பயன்படுத்தியாங்க மின் ஹைசுல் உமும், பொதுவான கருத்தில். ஏன்னா குறிப்பாக அதாவது முஹத்திசீன்கள், உசூலியீன்கள், ஃபுகஹாக்கள் சுன்னாவுக்கு வழங்குகிற வரைவிலக்கணம் என்பது அந்தந்த துறை சம்பந்தப்பட்டது. இப்போ சுன்னான்னு சொல்லுவாங்க, ஃபுகஹாக்கள் சுன்னான்னு சொன்னால் அதாவது அதாவது அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மை, விட்டால் பாவம் இல்லை. சுன்னத்துன்னு சொல்லுவோம், தொழுகையில் சுன்னத்து தொழுகை, ஃபர்லு சுன்னத்து, சுன்னத்துன்னு சொல்கிறது சுன்னா தான் அது. அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இது அந்த அர்த்தத்தில் இல்லை, இது இது அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஃபக்கது யத்குரு மசாயில் 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 ஃபிக்ஹியா, அவங்க இதில் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட சில மஸ்அலாக்களையும் பேசுகிறாங்க, மசாயில் ஃபிக்ஹியாவையும் சொல்கிறாங்க. உதாரணமாக மிஸ்ல் அல் மஸ் அல் ஹுஃபைன், 2 காலுறைகளுக்கு மசகு செய்வது சம்பந்தமாக, நிக்காஹில் முத்தா திருமணம் சம்பந்தமாக, மின் பாபிர் ரத்தி அலல் ஃபிரக் தலாலத்தில் முகாலிஃபத்தி ஃபீஹா, அதாவது ஒரு வழிகட்ட சுன்னாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு ஃபிர்காவுக்கு ரத்து மறுப்பு கொடுப்பதற்காக இந்த நிக்காஹுல் முத்தா திருமணத்தை பற்றி சொன்னாங்க. முத்தாண்டா என்னன்னு கேட்டால், ஆரம்ப காலத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு திருமணம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திருமணத்தை ஹராமாக்கிட்டாங்க. உதாரணமாக தற்காலிகமாக ஒருவர் ஒரு பெண்ணோடு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி திருமணம் முடிக்கலாம். நான் 1 மாதத்துக்கு நான் இன்னும் கணவன் மனைவியை வாழ்வோண்டு தற்காலிக திருமணம். அப்போ 1 மாதத்துக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சிருவாங்க. அப்போ தற்காலிக திருமணம் அது ஹராமாக்கப்பட்ட ஒரு திருமணம். ஆனால் இன்றைக்கும் ராஃபிதாக்கள் இதை ஹலால்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய விதமாக இமாம் பர்பஹாரி தன்னுடைய கிதாபில் இந்த நிக்காஹுல் முத்தாவை பற்றியும் பேசுகிறாங்க. ஒக்கது யுக்கர்ரிரு பாதல் மசாயில் மின் பாபி தாக்கி, அதாவது இந்த ஒரு விஷயத்தை உறுதி செய்வதற்காக இந்த மஸ்அலா விஷயத்தை பல சந்தர்ப்பங்களில் கொண்டு வராங்க. அதை தேவையான போது நாம் அதை தேவையான இடங்களில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். எனவே சுன்னா என்பது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இமாம் இப்னு ஹஜர் மன்னிக்கணும் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய ஜாமிஉல் உலூம் வல் ஹிகம் என்ற தன்னுடைய நூலில் வஸ்ஸுன்னத்து ஹிய தரீகத்துர் ரசூல் அல்லது ஹிய தரீகா அல் மஸ்லூகா, அதாவது ஒரு மூமின் செல்ல வேண்டிய ஒரு பாதை, யஷ்மலு ذلك التمسك بما كان عليه هو وخلفاء الراشدون من الاعتقادات والاعمال والاقوال. அப்ப சுன்னா என்பது என்னன்னு கேட்டா, நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய ஒரு பாதையாகும். இதில் சஹாபாக்கள் குலஃபா உர் ராஷிதீன்கள் எந்த ஏத்திகாதில் இருந்தாங்களோ அந்த அகீதாவின் படி நாம் அதை பிடிக்க வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கை ஒல் அமால் ஒல் அக்வால், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய கவுல்கள், அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும். இதில் அர்த்தம் அவங்க தப்பான எதையாவது சொல்லி இருந்தா அல்லது முரணா சொல்லி இருந்தா அதை எடுக்கண்டல்ல. அது நாம இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்டுக்குள்ள வரும்போது நாம் அதை தெளிவுபடுத்துவோம். வஹாதிஹி ஹிய சுன்ன அல் காமிலா, இது இப்னு ரஜப் அல் ஹம்பலி தன்னுடைய ஜாமிஉல் உலூம் வல் ஹிகம் என்ற நூலில் சொல்றாங்க. வலிஹாதா கான ஸலஃப் கதீமன் லா யுத்லிகூன இஸ்ம சுன்னத்தி இல்லா அலா மா யஷ்மலு ذلك குல்லஹு. இதனால தான் ஸலஃபுகள் இந்த சுன்னா என்ற சொல்லை மேலே உள்ள அனைத்தையும் உள்ளடக்கியதாக பேசியிருக்கிறார்கள் என்று இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய கிதாபில் ஜாமிஉல் உலூம் அல் ஹிகம் என்ற நூலில் சொல்றாங்க. இப்போ சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா சொல்றாங்க, வபில் ஜும்லத்தி ஃபஹுவ கிதாபுன் முஃபீதுன். இந்த கிதாப் என்பது ஒரு பிரயோசனமான பயனுள்ள ஒரு கிதாபாகும். வதஅதி அஹம்மியத்துஹு மின் கிதமிஹி, இது ஆரம்பகால இமாம்களில் உள்ள இமாம் பர்பஹாரி அவர்களால் தொகுக்கப்பட்டது. இது மிக பழமையான ஒரு நூல். ஃபஹுவ மின் குதுபி ஸலஃப் அல் அக்தமீன், இது சலஃபிகளில் ஆரம்பகால இமாம்களால் தொகுக்கப்பட்ட ஒரு கிதாபாகும். அல்லதீன ஆஸருல் அஇம்மத்துல் கிபார், அதாவது மிகப்பெரிய இமாம்களோடு வாழ்ந்த நல்லறிஞர்கள் அதாவது தொகுத்த ஒரு கிதாபாகும். இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தொகுத்த ஒரு கிதாப். அஹது அன்ஹும், அதாவது மிக பெரும் இமாம்களிடமிருந்து கல்வி எடுத்த ஒரு அறிஞர் தொகுத்த கிதாப். வரஅவ் அகீதத்தஹும் ஸாஃபியத், அவர்களுடைய அந்த தெளிவான அகீதாவை நேராக கண்டவர் தொகுத்த ஒரு கிதாப். ரஹிமஹுல்லாஹு மின் இமாமின் ஜலீல், மகத்தான அந்த இமாமுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அப்ப இந்த கிதாபு மிக பழமையான ஒரு கிதாபு, மிக பழமையான ஆரம்பகால சலஃபுகளில் உள்ள இமாம் அவர்கள் தொகுத்த ஒரு கிதாபு. அவர் மிகப்பெரிய இமாம்களிடம் கல்வி கற்றவர்.
அது மாத்திரமல்ல, அவர்களுடைய தெளிவான அகீதாவை நேரடியாக பார்த்தவர். எனவே ஒரு பயனுள்ள ஒரு கிதாப் என்பதற்கான மேலதிகமான தகவல்களாக இதையெல்லாம் சொல்கிறார்கள் இமாம் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதுல்லா அவர்கள். ஒமானா ஷரஹ், இந்த ஷரஹ் என்பதனுடைய ஷரஹு சுன்னான்னு நம்ம சொன்னோமே, அப்படின்னா ஷரஹ்ண்டா என்ன? அசுன்னா பற்றி சொல்லிட்டோம். ஷரஹ்ண்டா என்ன? ஐ பயானுன் லைஸ மஅனாஹு அன்னஹு யுஷ்ரஹு கிதாபன் முஅய்யன. இதனுடைய அர்த்தம் ஒரு கிதாபுக்கு அவர் ஷரஹ் செஞ்சிருக்கிறார். இமாம் பர்பஹாரி சுன்னா என்ற ஒரு கிதாபுக்கு அவர் ஷரஹ் எழுதியிருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அவ் யுஃபஸ்ஸரு கிதாபன், ஒரு கிதாபுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் வஇன்னமா மஅனாஹு அன்னஹு யுவத்திஹு தரீகத்த சுன்னா, சுன்னாவினுடைய வழிமுறைகளை அவர் விரிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதுதான் ஷரஹு சுன்னா என்ற கிதாபுடைய அர்த்தம். ஒரு கிதாபுடைய விரிவுரை அல்ல. சுன்னா என்பது அந்த தரீகத்து ரசூல, அந்த சுன்னாவை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஹாதா மஅனா ஷரஹு சுன்னா. இதுதான் ஷரஹு சுன்னா என்ற அந்த கிதாபுடைய கருத்தாகும். சுன்னாவை பற்றி தெளிவாக அதில் பேசியிருக்கிறார். அதனால தான் ஷரஹு சுன்னான்னு நம்ம அதை சொல்றோம். கானல் அவாயில், ஆரம்பகால இமாம்களை பொறுத்தவரையும் யுசம்மூன குத்துபல் அகீதா பிஸ் சுன்னா, இந்த அகீதாவுடைய கிதாபுகளுக்கு சுன்னா என்று பெயர் சொல்வார்கள். மிஸ்லு ஹாதல் கிதாப், இந்த கிதாபை போல. இவன் இமாம் பர்பஹாரி இந்த கிதாபுக்கு சுன்னா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிதாபுக்கு சுன்னா என்று அவர் பெயரிட்டாரா இல்லையா என்பதில் கருத்து முரண்பாடு இருந்தாலும் இமாம்கள் அந்த கிதாபை சுன்னாங்கிறாங்க. காரணம் என்னண்டா, ஆரம்ப காலத்தில் சுன்னா என்ற பிரயோகம் அகீதாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அகீதாவுக்கு பல பெயர்கள். அல் ஃபிக்ஹுல் அக்பர், ஃபிக்ஹுல் அக்பர் என்று சொன்ன ஒரு பிரயோகம். ஃபிக்ஹுல் அக்பர்னு ஒரு கிதாபிக்கு, அது இமாம் அபூ ஹனீஃபாட கிதாபா என்றதில் கூட சந்தேகம் இருக்கு, அது தனியான விஷயம். ஆனாலும் அது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கொள்கையை பற்றி சொல்கிற ஒரு கிதாப். அப்போ இதில் ஃபிக்ஹுல் அக்பர்னு சொன்னால் அப்போ தொழுகை நோம்பை பற்றி சொல்லிப்பாங்களா கொண்டு பார்க்குறது இல்லை, அவங்களோட அகீதாவை பற்றி பேசின கிதாபு. எனவே இந்த ஷரஹு சுன்னா என்கிறது, சுன்னா என்று சொல்லும் ஆரம்பத்தில் அகீதாவுக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அகீதான்னு நம்ம சொல்கிறோம். ஈமான் என்று சொல்லப்படும், தௌஹீத் என்று சொல்லப்படும், உசூலுத்தீன் என்று சொல்லப்படும். இப்படி நிறைய பெயர்கள் இந்த அகீதாவுக்கு இருக்குது. அப்போ இந்த ஆரம்பகால இமாம்கள் அகீதா என்று, அகீதாவுக்கு சுன்னா என்று சொன்னார்கள். மிஸ்ல ஹாதல் கிதாப், இந்த கிதாபை போல. அதே மாதிரி இமாம் மிஸ்லு அஸ்-சுன்னா லி இமாம் அஹ்மத், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் சுன்னா என்ற ஒரு கிதாப், அகீதா சார்ந்த ஒரு கிதாப் இருந்தது. லி இப்னிஹி அப்துல்லா, அவங்களோட மகன் அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இவங்களுக்கும் அஸ்-சுன்னா என்ற ஒரு கிதாப் இருந்தது. அதே மாதிரி அஸ்-சுன்னா லில் அஸ்ரமி, இமாம் அஸ்ரமி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் அஸ்-சுன்னா என்ற ஒரு கிதாப் இருந்தது. அதே மாதிரி ஷரஹு உசூலுல் இஅ்திகாத், உசூல் இஅ்திகாத் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, இமாம் லாலகாய் ரஹிமஹுல்லா, இவங்க 418 மௌத்தாகின ஒரு இமாம், ஷாஃபி மதுஹபை சேர்ந்த. இவங்களுக்கு அபுல் காசிம் ஹிபத்துல்லா இப்னு ஹசன் இப்னு மன்சூர் அத்-தபரி, ஏண்டா இவங்க தபரிஸ்தான் என்ற அந்த ஊரை சேர்ந்தவங்க. தபரின்னொன்னே அந்த இமாம் தபரின்னு இன்னொரு இமாம் இருக்கிறார், அவங்க இப்னு ஜரீர் அத்-தபரி, அவங்களோட பேருக்கு பேராதிங்க. இவர் தபரிஸ்தானை சேர்ந்த ஒரு இமாம், அபுல் காசிம் ஹிபத்துல்லா இப்னு ஹசன் இப்னு மன்சூர் அத்-தபரி அர்-ராஸி. இவங்க 418 வஃபாத்தாகின ஒரு மிகப்பெரிய இமாம்களில் ஒன்று. அவர கிதாப் தான் ஷரஹு உசூல் இஅ்திகாத் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ. இவங்க ஹத்தீபுல் பக்தாதி என்ற மிகப்பெரிய ஒரு இமாமுடைய ஆசிரியராக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இவங்களுக்கு சுன்னா என்றும் ஒரு கிதாப் இருந்தது. ஷரஹ் உசூல் இஅ்திகாத் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்பது அவருடைய கிதாபு. இந்த கிதாபு சுன்னா, அதனுடைய விரிவுரை. இதே மாதிரி மாரிஃபத்து அஸ்மா மின ஸஹீஹைன் ஃபி ஸஹீஹைன், இப்படி பல கிதாபுகள் இருந்து கிதாபு சுனன் என்ற கிதாபு. அப்போ இவரும் அவருக்கு ஒரு கிதாபை இமாம் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. கதாலிக யுஸம்மூனஹா அல் ஈமான். அதே மாதிரி இந்த அகீதாவுக்கு ஈமான் என்ற ஒரு பெயரும் சொன்னாங்க. அல் ஈமான் என்ற பெயரை அகீதாவுக்கு பயன்படுத்தினாங்க. ஆரம்பகால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கிதாபில் அல் ஈமான் என்ற ஒரு பாப் இருக்கும். அவங்க அந்த தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் ஈமான் என்ற ஒரு தலைப்பு போட்டாங்க. இது அகீதாவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பேர். அதே மாதிரி முஸ்லீமில் சஹீஹ் முஸ்லீம்லையும் ஈமான் என்ற ஒரு பாபை இமாம் நவவி ரஹிமஹுல்லா போட்டிக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட பகுதியையும் தனியாக தொகுத்திருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த தலைப்பில் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை நம்புறது என்ற ஈமானுடைய விஷயங்கள், கதிரை பற்றிய விஷயங்கள் இதையெல்லாம் தொகுத்திக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அஷ்ஷரீஆ என்ற ஒரு சொல்லும் இந்த அகீதாவுக்கு இருக்கிறது. உதாரணமாக இமாம் ஆஜுர்ரி அஷ்ஷாஃபிஈ இவர் அவருடைய கிதாபு அஷ்ஷரீஆ என்ற ஒரு கிதாப் இருக்குது. இது மாதிரி இவர் 280 மறைந்த ஒரு இமாம் அபூபக்கர் அல் ஆஜுர்ரி அல் ஹம்பலி. இவங்க ஹம்பலி மதுஹபை சார்ந்த இமாம் ஆஜுர்ரி. இவங்க பக்தாதை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற வரலாற்றில். இவர் 280 மூத்தா போனார், 80 வயசாக இருக்கும்போது. அதே மாதிரி தான் இதெல்லாம் நான் சொன்னது. இந்த ஒவ்வொரு இந்த அகீதாவுக்கு பல பெயர்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஆரம்பகால இமாம்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த தகவல்களை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்க கொண்டுட்டு வராங்க. அதே மாதிரி தான் துசம்மல் அகீதா. இன்னைக்கு நாம் அகீதான்னு படிக்கிறோம். அகீதா தஹாவியா, அகீதா வாசித்தியா, அகீதா அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, தஸ்ஹீலுல் அகீதா, நவீன காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். இப்படி அகீதா என்ற ஒரு சொற்பிரயோகம் இன்றைக்கு, அதாவது கடைசி காலத்தில் பயன்படுது. அதே மாதிரி தௌஹீத் என்ற ஒரு சொல்லும் இருக்குது. இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லா இவங்க 311 மூத்தா போன இமாம் அவர்கள், நைசாபூரி, முஹம்மது பின் இஸ்ஹாக் இப்னு ஹுஸைமா, இவங்களுக்கு தௌஹீத் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. விளங்குதா? தௌஹீத் இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லா அப்போ தௌஹீத் என்னும் அகீதாவுக்கும் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நான் சொன்ன போல இந்த அகீதா என்ற சொல் நாம் இப்போ இதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த அகீதா என்ற இந்த சொல், தௌஹீத் என்ற இந்த சொல்லை வச்சு அகீதாவுக்கு தௌஹீத்னு தான் பயன்படுத்தணும், ஷரியான்னு தான் பயன்படுத்தணும், அல்லது ஃபிக்ஹுல் அக்பர்னு தான் பயன்படுத்தணும், அல்லது சுன்னான்னு தான் பயன்படுத்தணும் என்ற எந்த வரையறையும் கிடையாது. அந்தந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் அகீதாவை அவர்கள் ஒரு திறந்த பார்வையில் மிக தெளிவாக அதற்குரிய பேர் காரணத்தோடு பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு ஒரு ஆள் தௌஹீதுன்னு பயன்படுத்தினா தப்பில்லை, அல்லது ஃபிக்ஹுல் அக்பர்னு அவர் அகீதாவுக்கு ஒரு பேர் வச்சா தப்பில்லை. இதெல்லாம் மானா அடிப்படையில், கருத்து அடிப்படையில் சொல்லப்படும். வஹாதிஹில் அஸ்மா குல்லுஹா லா இஹ்திலாஃப பைனஹா. சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா சொல்கிறாங்க, இது எல்லாமே இதுக்கு கருத்து முரண்பாடு இல்லாத ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு பெயராகும். இப்போ அகீதான்னு எதுக்கு சொன்னாங்க? மா யஅ்தகிதுஹுல் கல்ப், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நம்பிக்கை, வயதீனு பிஹி வயஜ்ஸிமு பிஹி, அதாவது உள்ளம் எதை மார்க்கமாக உறுதியாக நம்புகிறதோ அதுக்கு அகீதான்னு சொன்னாங்க. அப்போ இந்த பேர் குல்லுஹா லா இஹ்திலாஃப பைனஹா, இது கருத்து முரண்பாடு இல்லாத ஒன்று. அது என்ன அகீதான்னு சொல்கிறாங்க, அது என்ன ஷரியான்னு சொல்கிறாங்க, அது என்ன தௌஹீதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் கருத்து முரண்பாடு தானே? இது கருத்து முரண்பாடு அல்ல, மானா அடிப்படையில் ரெண்டும் எல்லாமே ஒன்று தான். ஃபஹிய அஸ்மாஉன் முத்தஅத்திதத்துன் லிஷைஇன் வாஹித், ஒரு விஷயத்துக்கு சொல்லப்பட்ட பல பெயர்கள். ஒரு விஷயம்தான், நம்பிக்கை சார்ந்த, ஏகத்துவம் சார்ந்த, ஒரே இறைவனை வழிபட வேண்டும் என்ற கொள்கை சார்ந்த, ரசூலுல்லாஹ் சென்ற அந்த பாதை தான் அகீதா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த அகீதாவை சொன்னாலும் இது ஒரே கருத்தில் தான் முடியுது. வஹுவ மின் முத்தராதிஃபாத், ஒத்த கருத்துள்ள சொற்கள் தான். நீங்கள் எந்த சொல் எடுத்தாலும் இதில் எந்த விதமான லா மஷாஹத ஃபில் அஸ்மா, இதில் கருத்து முரண்பாடு என்பது கிடையாது. இதா உலிமல் முராத் ஃபலைஸ ஹாதா மினல் இஹ்திலாஃப், இதனுடைய கருத்து சரியாக விளங்கப்படுமாக இருந்தால், இதை விளங்கினீங்கண்டா இதில் கருத்து முரண்பாடுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. வ இன்னமா ஹாதா மினல் இஸ்திலாஹ், இஹ்திலாஃப் இல்லை, இதெல்லாம் இஸ்திலாஹ் பிரயோகங்கள். இந்த அகீதாவுக்கு பரிபாஷையில் ஒவ்வொரு அறிஞரும் எந்தெந்த அந்த ரீதியில் அந்த விஷயத்தை விளக்கப்படுத்தினாங்களோ அந்த அடிப்படையிலே இதுக்கு சொல்லப்பட்ட பெயர்கள் தானே தவிர என்னென்ன இது வேறு வேறு கருத்து முரண்பான விஷயம் இல்லைன்றது நாங்கள் புரிஞ்சுக்கணும். வகுல்லு இஸ்திலாஹின் லஹு வஜ்ஹுன், ஒவ்வொரு பரிபாஷைக்கும் ஒரு பார்வை இருக்குது. இமாம் பர்பஹாரி சுன்னான்னு ஏன் சொன்னாங்கன்னா அதை அந்த நடைமுறை ரீதியாக சுன்னாவே அணுகினார்கள். விளங்குதா? அப்போ இமாம் புகாரி தன்னுடைய கிதாபில் ஏன் இதுக்கு ஈமான் அல்லது தௌஹீதுன்னு போட்டாங்கன்னா அந்த அடிப்படையில் இதை அவங்க அணுகினார்கள். இமாம் இப்னு ஹுஸைமா ரஹிமஹுல்லா நைசாபூரி ஷாஃபி ஏன் அவங்க இதை இந்த தௌஹீத் என்று சொன்னாங்கன்னா அந்த தௌஹீத் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை அணுகினார்கள். ஆனால் எல்லாமே என்னது? நம்பிக்கை சார்ந்த விஷயம்தான். இதில் எந்த விதமான கருத்து முரண்பாடும் இல்லை. ஃபலா இஹ்திலாஃப பைனஹும் ஃபீ ذلك وإن اختلفت الألفاظ والمعنى واحد, வார்த்தைகள் வித்தியாசப்பட்டாலும் இதனுடைய கருத்து ஒன்றாகத்தான் இருக்கிறது.
அம்மா மாயுன்கிரு ஹாதா, சிலர் இதை மறுக்கிறாங்க. வயகூல் அல் அகீதா வ தௌஹீத் இஸ்திலாஹும் லைஸ அலைஹி தலீல். சில பேர் இதை மறுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இது இதுக்கு ஆதாரம் கிடையாது. இது புழக்கத்தில் அந்த அகீதா தௌஹீதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. இது இது இஸ்திலா இல்லை, இதுக்கு ஆதாரம் இல்லை, இது பிதத்தான வழிமுறை அப்படின்றாங்க. வலைஸ ஹுவ மௌஜூதன் ஃபில் குர்ஆனி வலா ஃபிஸ் சுன்னா. இது அகீதான்றது குர்ஆன்லையும் இல்லை, சுன்னாலையும் இல்லை. அகீதா என்ற சொல் இருக்குது, தௌஹீத் என்ற சொல் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டுக்கு அகீதாண்டு தான் பயன்படுத்தணுமா என்று ரசூலுல்லாஹ் நேரடியாக நான் அகீதா என்று இதை சொல்கிறேன், தௌஹீத் என்று சொல்கிறேன் அப்படி சொல்லலை. அகீதா என்ற சொல் பேசப்பட்டிக்கு, தௌஹீத் என்ற சொல் பேசப்பட்டிக்கு. இமாம்கள் ஏன் அதை இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதனுடைய மயனாவை வச்சு ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்துகிறோமே. நாங்கள் பயான் பண்ணுறோம். நாம் பயான் பண்ணும்போது குர்ஆனில் ஹதீஸில் எல்லா வார்த்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து என்னென்ன இருக்குதோ அதைத்தான் சொல்கிறது இல்லை, விளக்கப்படுத்துறதுக்காக தௌஹீதை புரிய வைக்கும்போது தௌஹீதை மூன்றாக பிரிப்போம். அர் ருபூபியா, அல் உலூஹியா, அல் அஸ்மா வ சிஃபாத்னு மூணாக பிரிப்போம். அது என்ன தௌஹீதை மூணாக பிரிச்சு ரசூலுல்லாஹ் மூணாக பிரிச்சாங்களான்னு கேட்கப்படாது, அது புரியறதுக்காக வேண்டி. அது நான் இந்த தௌஹீதை பற்றி பேசும்போது உங்களுக்கு அது விளங்கும். அப்போ இது கருத்தடிப்படையில் இமாம்கள் அந்த அகீதாவை பேசின விஷயங்கள் தான் இது. அப்போ இதை வச்சுக்கிட்டு குர்ஆனில் அகீதாண்டு இல்லை, ஹதீஸில் அகீதாண்டு இல்லை என்று சொல்லி மறுக்கிறாங்கண்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஃபஹாதா தஷ்கீகுன், இது சந்தேகத்தை உண்டாக்குவதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு முயற்சி. அகீதாண்டு குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லைன்னு அவங்க சொல்றது காரணம் என்னன்னா, இந்த அகீதாவை குழப்பி இல்லாமல் ஆக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படுகிற சந்தேகம். யுரீதுன ஐ யஜ்தஸ்ஸு ஹாதிஹில் அகீதா, இந்த அகீதாவிலே இதை அழிப்பதற்காக இவர்கள் நாடுகிறார்கள். இந்த அகீதா என்னது வழிகட்ட ஆட்கள் தான் அந்த மாதிரி பேசுறது. அகீதான்ற சொல் குர்ஆன்ல இல்லை, ஹதீஸில் இல்லை, தௌஹீதுன்ற சொல் இல்லை. ஏன்னா இந்த அகீதா புத்தகத்துக்கெல்லாம் ஜீரோ ஆக்கணும். பொதுவாக வழிகேடர்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் அறிஞர்களுடைய முயற்சியை ஜீரோ ஆக்கி விட்டுருவாங்க. இது பொதுவாக நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அறிஞர்களுடைய முயற்சியை ஜீரோ ஆக்கிட்டால் இவங்க தானே ஹீரோ ஆகிட்டு. அறிஞர்களுடைய அவங்கெல்லாம் ஒன்று வழங்காத ஆளுக்கப்பா, அவங்களாம் அந்த அகீதாவெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க, தௌஹீதுன்னு பயன்படுத்தி அப்படின்னாலும் மக்கள் அப்போ அதெல்லாம் பிழை ஆகிக்கும், வழிகேடாயிக்கும். அப்போ இந்த ஆலிம் சார் சொல்கிறாரு, இவருக்கு அரபும் தெரியா ஒன்றும் தெரியா, ஆனால் இவர் தான் பெரிய முஹத்திஸ்னு மக்கள் வழிகட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. அப்போ இந்த சைவராக இவங்க எதுக்கு ஆக்குறாங்க தெரியுமா? இவங்க அந்த சந்தேகத்தை உண்டாக்கி அவங்களோட வழியில் மக்களை கொண்டு வராங்க. எதுக்காக வேண்டி இவங்க விரும்புகிறாங்க அகீதாவை அழிக்கிறதுக்கு, வேரோட. அதாவது இஜ்தஸ்ன்றது வேர், அதாவது களை விடுங்க நினைக்கிறார்கள். இப்போ ஜாஉ பிஹாதல் கலாம், இந்த விஷயத்தை அவங்க சொன்னதுக்குரிய காரணம் இவங்க அகீதாவை குழப்பறதுக்கு தான். மின் அஜ்லி அல்லா யுமையஸ பைனல் ஃபிரக் தலாலா வல் ஃபிரக்கில் முஸ்தகீம், நேரான பாதையில் போகிறவங்களுடைய அந்த அகீதாவும் வழிகட்டவங்களுடைய அகீதாவும் வேற வேற இல்லாமல் அதை குழப்பி விட்டா ரெண்டு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஆகும். அவங்க சொன்னதான் நாங்கள் சொன்னதான் அவங்கண்டு அந்த குழப்பறதுக்காக வேண்டி, அதாவது சரியான பாதையையும் பிழையான பாதையையும் வேறுபடுத்தி விளங்கிடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய வழிகேட்டை காப்பாற்றுறதுக்காக வேண்டித்தான் இந்த சந்தேகங்களை உண்டாக்கினாங்க. எனவே வஹாதா ஹுவல்லதி காதஹும், இதுதான் அவங்களோட அந்த கோபத்துக்கு காரணம். இந்த அகீதான்னு சொல்லி சரியான அகீதாவை அந்த கிதாபுகளில் இருக்குது, தௌஹீதுடைய சரியான வடிவம் என்னன்னு. இப்போ அதையெல்லாம் மக்கள் பார்த்துருவாங்கிறதுக்காக வேண்டி அந்த இமாம்களை, அதாவது அவங்க பிதஅத்தை செஞ்சுக்கிறாங்க, இல்லாததை செஞ்சுக்கிறாங்க, அதை பார்க்காதீங்கன்னு மக்களை அந்த கிதாபுகளை விட்டு திசை திருப்புவதற்கான அந்த கோபந்தான் இந்த மாதிரியான வாதங்கள் அவங்க பண்ணுறதுக்கான காரணம். இதுதான் இது கடந்த காலத்தில் உள்ள சில வழிகட்ட பின்னால் வந்த ஹலஃபுகள் செஞ்ச வேலை. விளங்குதா? ஒமின் அஜிலி அல்லா யுரத்த அல அஹ்லில் பாத்தில், அதாவது பாத்தில் பிழையான அகீதால உள்ளவங்களுக்கு பதில் வழங்கப்படக்கூடாது. அந்த கிதாபுகளை மக்கள் பார்த்து படித்து அதில் சரியானத்தை விளங்கி இந்த வழிகேடுகளுக்கு பதில் சொல்லிடுவாங்கன்னு பயத்துக்காகத்தான் இந்த மாதிரியான சந்தேகங்கள் அகீதாண்டு எங்கே சரி குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, தௌஹீதுல இருக்குதா, அப்போ இவங்கெல்லாம் இப்படி வழிகேடான கிதாப் எழுதிக்கிறாங்கண்டு, அதாவது இவங்க மக்கள் அந்த குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி, மக்கள் சரியான பாதையை தெரிஞ்சிடக்கூடாதுக்காக வேண்டி இந்த வழிகேடர்கள் செஞ்ச வேலை. அவங்களோட கோபம் தான் இதுக்கான காரணம்ன்றதை இமாம் சாலிஹ் அல் ஃபௌசான் அவங்க மிக தெளிவாக தன்னுடைய விரிவுரையில் சொல்கிறாங்க. எனவே இது புதுசல்ல. இவங்க இப்போ இந்த புதுசாக சொல்கிறது என்பது இது இந்த அம்மல் ஹமஜு வர் ரஆஉல்லதீன யஅஹுதூன மின் மஸாபிலில் அஃப்கார், இது ஆரம்ப காலத்தில் இந்த எழுதப்பட்ட குப்பை கிதாபுகளில் இருந்து இவங்க பேசுகிற விஷயங்கள். வஹும் யுரத்திதூன ஹாதல் அக்வால் கமா ஃபி பாதி சுஹஃப், சில கிதாபுகள் ஃபி பாதிமா யுஸம்மூனஹா முஅல்லஃபாத், அவங்க சில முஅல்லஃபாத்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு வழிகட்ட சில குப்பைகளிலிருந்து இவர்கள் எடுக்கிற சிந்தனை தான் இதெல்லாம்.
இவங்க சொல்றதல்ல, இவங்க ஏற்கனவே சொன்னதான் சொல்றாங்க. இன்னைக்கு வழிகட்ட சிந்தனை யாரை பார்த்தாலும் அவங்களோட அந்த வார்த்தைக்கு பின்னால பழைய காலத்துல இது பேசிப்பாங்க. இன்னைக்கு முத்தசிலாக்களுடைய கொள்கை, இன்னைக்கு சில தௌஹீதின் போர்வையில் அவங்களும் தௌஹீதுனாங்க, இவங்களும் தௌஹீதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான அந்த பழைய சிந்தனைகளை தூசி தட்டுற வேலையை யார் பண்ணுவாங்கண்டா? இது மாதிரியான வழிகேடுகள் செய்வார்கள். எனவே ஃபலா யஜூசுல் இல்திஃபாத்து இலா ஹாதிஹி தஷ்கீகாத், இந்த சந்தேகங்களின் பால் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். இவங்க போடுற அந்த சந்தேகத்துக்கு பின்னால் போகாதீங்க. வஹாதிஹில் உமூர், இவைகளெல்லாம் இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பின்னால் போகாதீங்க. ஆரம்பகால அறிஞர்கள் இதில் கவனம் செலுத்தி சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில அதாவது சரியான பிரிவினை என்ன வித்தியாசம் என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். உபையனல் ஹுதா வத்தலால், நேர்வழியையும் வழிகேட்டையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஆரம்ப. எனவே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இந்த இவங்க ஏற்படுத்தக்கூடிய சந்தேகங்களுக்கு பின்னால நீங்கள் போக வேண்டாம். இதிலே ஆரம்பகால அறிஞர்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் கவனம் எடுத்து சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவுபடுத்தினார்கள். நேர்வழிக்கும் வழிகேட்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை தெளிவுபடுத்தினார்கள். வலாக்கின் உலாயிக்க லஹும் கஸ்துன் ஃபி ஹாதா ஹும் யுரீதூன அன் யத்மஜுன் நாஸ், உரீதூன் அன் யத்மிஜுன் நாஸ். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி எல்லாம் இந்த வேறுபாட்டை நாங்கள் சொல்லாமல் எல்லாம் உண்டு தான் என்று அவர்கள் சொல்லுவதன் மூலம் இவங்க மக்களை ஒன்றிணைக்க விரும்புகிறார்கள். வலா யகூன ஹுனாக ஃபாரிகுன் பைன முல்ஹிதின் வ ஸிந்தீகின் வ முஸ்தகீமின் வ முப்ததஇன். அதாவது இவங்க மதமில்லாத நாஸ்திகர்கள், முனாஃபிக்குகள், அதே மாதிரி நேர்வழியில் போகிறவன், வழிகேட்டில் இருக்கிறவன் வித்தியாசம் தெரியக்கூடாது. நாங்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா அக்கீதால இவர் அஷ்அரி, இவர் மாத்துருதி, அல்லது இவர் முத்தசிலி, இவர் ஹாரிஜி, இவர் ராஃபிதி, இதெல்லாம் வேணாம். நம்ம எல்லாம் உண்டு, நாங்கெல்லாம் உண்டுன்னு சொல்றதுக்காக வேண்டி இந்த குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அதெல்லாம் எல்லாம் உண்டுதாப்பா, அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா, இந்த முனாஃபிக் ஒன்று தான், நாசிகன் ஒன்று தான், ஹாரிஜி ஒன்று தான், அதே மாதிரி ராஃபிதி ஒன்று தான், எல்லாம் உண்டு தான் என்று சொல்லி சமூக ஒற்றுமையை இவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் சமூக ஒற்றுமைக்காகத்தான் இப்படி செய்கிறோம் மாதிரி சொல்கிறாங்க. இன்னமா யபுகூன தஹ்த மதல்லத்தில் இஸ்லாம், இஸ்மில் இஸ்லாம், இவங்க இஸ்லாம் என்ற அந்த குடையின் கீழ் இருக்கிறார்கள். லிஅஜ்லி தவஹுதுல் முஸ்லிமீன பிஸாமிஹிம், அவங்க நினைக்கிறாங்க முஸ்லிம்களுடைய ஒருமைப்பாட்டை நாங்கள் நிலைநாட்டுகிறோம் என்பதற்காகத்தான் இவங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்கிறாங்க. ஃபனகூலு லஹும், ஷேக் அவங்க சொல்கிறாங்க, நாம் அவர்களுக்கு சொல்வது என்னவென்றால், அல் முஸ்லிமூன் லா யதவஹதுன இல்லா அலா அகீதத்தின் ஸஹீஹ், முஸ்லிம்களுடைய ஒருமைப்பாடு என்பது சரியான அகீதால தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வர பார்க்குறீங்க. ராஃபிலா ஒன்று தான், ஹவார்ஜி ஒன்று தான், முத்தசிலா ஒன்று தான், என்னது அந்த தசவுன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு வழிகட்டிக்கக்கூடியவங்க ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், அது எல்லாம் முஸ்லீம் தான் என்று நீங்கள் சொல்லி ஒற்றுமையை நிலைநாட்ட பார்க்குறீங்க. அது உண்மையான ஒற்றுமை அல்ல. ஒற்றுமை என்பது சரியான அகீதாவிலே தான் அது உண்டாகும். அல் அகீதா அல்லத்தி ஜம்அத்தி ஸஹாபா, எந்த அகீதா சஹாபாக்களை ஒன்று திரட்டியதோ, வகானு முத்தஃபர்ரிகீன், அவர்கள் பல பிரிவுகளாக இருந்தபோது எந்த அகீதாவிலே நபித்தோழர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தார்களோ, கமா கால தஆலா வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்துகளை நினைத்து பாருங்கள். இது குந்தும் அஅதா, நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் ஒன்றிணைப்பு ஏற்படுத்தினான். அப்ப இந்த ஒற்றுமை அகீதாவிலே ஏற்படுத்தியது. அந்த அகீதா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் மல்லதி ஜமஅ பைன ஸஹாபா மினல் ஃபுர்கா வத்தனாஹுர் இல்லா ஹாதிஹில் அகீதா அல்லதி ஹிய மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த அடிப்படை தான் அவர்களுடைய பிரிவினை, முரண்பாடு, அவர்களுடைய குழப்பங்களிலிருந்து அவர்களை ஒன்றுபடுத்தியது. இதைத்தான் அல்லாஹு தஆலா வஸ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைத்து பாருங்கள் என்று சொல்றான். எனவே அகீதா ஸஹீஹா தான் ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் என்ற கருத்தை இதிலே மிக தெளிவாக தெளிவுபடுத்திக்கிறாங்க. ஃபலா யஜ்மஇன் நாஸ் இல்லல் அகீதா ஸஹீஹா, அகீதா ஸஹீஹாவை தவிர மக்களை வேறு எதுவும் ஒன்றிணைக்காது. வஅம்மா அன் யகூனு முக்தலிஃபீன ஃபீ இஅ்திகாதிஹிம் ஃபலன் யஜ்மஉ அபதன் ஃபலன் யஜ்தமிஉ அபதன். அவங்களுடைய இஅ்திகாதில், அகீதாவிலே அவங்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கும் போது அவர்கள் ஒற்றுமை ஏற்படாது. எனவே அவங்க ஒற்றுமையை ஏற்படுத்துவது அவங்களோட சரியான அகீதா தான். அவங்க பிரிவினைகளாக இருந்தால், பல கொள்கைகளில் இருந்தால், அவங்களை ஒன்றிணைப்பது அவங்களுடைய அகீதா. அகீதாவை தவிர வேறு எதுவும் அவர்களை ஒன்றிணைக்காது. அம்மல் இஹ்திலாஃபு ஃபில் மசாயில் அல் ஃபிக்ஹிய்யா அல் இஜ்திஹாதிய்யா,
இந்த ஃபிக்ஹ் மஸ்அலாக்களில் ஏற்படக்கூடிய இஜ்திஹாதிய, அதாவது இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஃபிக்ஹியா மஸ்அலா, ஃபிக்ஹியாவை பொறுத்தவரையும் இஜ்திஹாதுடைய மஸ்அலாக்களை பொறுத்தவரை அல்லத்தி சம்பந்தப்பட்ட இது போன்ற கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அது லா யுஸிர் வலா யுஹ்திஸு ஃபுர்கா வலா அதாவா, இது பிரிவினைக்கு வழிவகுக்காது, அதாவது பகைமைக்கு வழிவகுக்காது. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களே என்று கேட்டால் அவங்களோட அகீதா வேறு. இன்றைக்கி ஷாஃபின்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க ஷாஃபி ஃபிக்ஹில் தான் ஷாஃபி, ஆனால் அகீதாவில் அஷ்அரி, மாலிக்ன்றாங்க, ஹனஃபின்றாங்க, அகீதாவில் மாத்து. இவ அகீதா வேற, ஆனால் அவங்க ஃபிக்ஹில் தான் இமாம்களை ஃபிக்ஹில் சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு உள்ள குழப்பம் என்னென்னா அகீதா வேற அவங்கள, அதான் இன்றைக்கு குழப்பத்துக்கு காரணம். ஆனால் உண்மையாக என்னென்றால் சரியான அகீதாவில் இருக்கும்போது இந்த மஸ்அலா அல் ஃபிக்ஹியா அல் இஜ்திஹாதியா என்ற, அதாவது கருத்து முரண்பாடு உள்ள அல்லது இஜ்திஹாத் செய்யக்கூடிய மஸ்அலாக்களில் ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடு பிரிவினைக்கு வழிவகுக்காது. இந்த இஜ்திஹாத் என்பது அது ஏற்படக்கூடியது. அது பொதுவாக இஜ்திஹாதுடைய விஷயம் ரெண்டு ஹதீஸ்களில் மக்கள் ரெண்டு விதமாக புரிஞ்சு அதில் கருத்து முரண்பாடு வரலாம். அதில் அந்த விஷயம் கருத்து முரண்பாடுக்கு உட்பட்டது. ஆனால் அகீதால கருத்து முரண்பாடு இல்லை, தௌகீஃபியான்னு சொல்லுவாங்க. அதில் கருத்து முரண்பாடு அல்லது மஸ்அலா இஜ்திஹாதியா ஃபிக்ஹியா எல்லாம் இல்லை, அது தௌகீஃபியான்னு சொல்லுவாங்க. பின்னால் தௌகீஃபியான என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். எனவே இந்த லா இஜ்தமிஉல் முக்தலிஃபூன் ஃபில் அகீதா மஹ்மா ஹாவல மன் ஹாவல, நீங்கள் அகீதாவில் முரண்பட்டவர்களை எவ்வளவுதான் ஒன்று திரட்ட நினைச்சாலும் அகீதாவை சீர்படுத்தாமல் அவர்களை ஒன்று திரட்ட முடியாது. லிஅன்னஹு யுரீது அன் யஜ்தமிஅ பைனல் முத்தலாத்தாத், முரண்பட்ட எதிரும் புதிருமான இரண்டை இவர்கள் ஒன்றிணைக்க ஆசைப்படுகிறார். வலா யும்கினுல் ஜம்உ பைனல் முத்தலாத்தாத் வல் முத்தனாகிதாத், இரண்டு முரண்பட்டவைகளை அல்லது இரண்டு குறைபாடுள்ளவைகளை நீங்கள் ஒன்றிணைக்க முடியாது. ஃபஇதா கானூ யுரீதூன வஹ்தத்தல் முஸ்லிமீன், எவர்கள் முஸ்லிம்களுடைய ஒருமைப்பாட்டை நேசிக்கிறார்களோ ஃபஅலைஹிம் அன் யுஸஹிஹுல் அகீதா அவ்வலன், முதலாவது அவர்கள் அகீதாவை சரி செய்து கொள்ளட்டும். அகீதாவை சீர்படுத்தாம ரெண்டு துருவங்களை நீங்கள் ஒன்றிணைக்க முடியாது. அல்லத்தி கான ருசுல் ஃபி அவ்வலிஹிம் இலா ஆஹிரிஹிம், நபிமார்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எந்த அகீதாவில் இருந்தாங்களோ அந்த அகீதாவின் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். யஹ்தம்மூன பிஹா, அதிலே அவர்கள் முக்கியத்துவம், நபிமார்கள் எதில் முக்கியத்துவம் எடுத்தார்களோ அதில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிலே நீங்கள் வயபுதஊன பிஹா, எதை தங்களுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியாக நபிமார்கள் கொண்டார்களோ அந்த அகீதாவுக்கு நீங்கள் உங்களை அழைத்து வாருங்கள், சீர்படுத்துங்கள். அலைஹிம் அன் யுவஹிதுஹா அவ்வலன், முதலாவது அவர்கள் என்ன செய்யணும், ஒரு அந்த அகீதாவிலே ஒருமைப்பாட்டை கொண்டு வர வேண்டும். ஃபஇதா வஹதுல் அகீதா இத்தஹதத்தில் உம்ம, அகீதாவிலே அவர்கள் ஒருமைப்பட்டு விட்டால், சரிபட்டு விட்டால் சமுதாயம் என்ன செய்யும், அவர்கள் ஒன்றிணைந்து விடுவார்கள், ஒருமைப்பட்டு விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னன்னு கேட்டால் அகீதாவை யார் பேசுகிறாங்களோ அவங்களை கேவலமாக பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் ரியாலுடைய உலமாக்கள், இவங்களாம் சவுதியுடைய அடிமைகள், இவங்களாம் அந்த அடிமைகள், இப்படி கேவலமாக என்ன செய்கிறாங்க. இன்றைக்கி வழிகட்ட சிந்தனை உள்ளவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய உண்மையான உலமாக்களை அறிவாளிகள்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, மட்டம் தட்டுவாங்க. யாரும் மட்டம் தட்டுறாங்களோ நினச்சி கொள்ள வேண்டியது அவன் வழிகேட்ட விதைக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி நவீன சில குழப்பவாதிகள் அகீதாவில் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் உண்மையான உலமாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்னு தைமியா பற்றி மோசமாக பேசுவாங்க, முஹம்மது பின் அப்துல் வஹாபை பற்றி அவர் வஹாபின்னு சொல்லி இந்த சரியான அகீதாவில் உள்ளவங்களை கேலி பண்ணுறாங்க. விளங்கா சொல்கிறது, இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட அகீதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சில விஷயங்களில் சிலரை ஏற்றுக்கொள்கிறாங்க, சிலரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இமாம் ஷாஃபியை ஃபிக்ஹில் ஏற்றுக்கொள்வாங்க, அகீதாவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா ஃபிக்ஹில் ஏற்றுக்கொள்கிறாங்க, அகீதாவில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்படி பல குழப்பங்கள் இன்றைக்கு நடந்தது. சரியான அகீதாவை சொல்லக்கூடியவர்களை கேவலமாக பார்க்குறாங்க. வஹாதா யுகஃபிருன் நாஸ், இது மனிதர்களை தக்ஃபீர் செய்யக்கூடிய இவங்க சொல்கிறாங்க. யார் சரியான அகீதாவை பேசுகிறவங்களை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க மனிதர்களை தக்ஃபீர் செய்கிறார்கள். ஏன்னா அகீதாவில் மோசமானவர்களை இனங்காட்டும் போது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருது. யுரீது அன் யுஃபர்ரிக அல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குகிறார்கள். யுரீது கெதா ஒ கெதா, இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று அகீதாவிலே சரியான சிந்தனையில் உள்ளவர்களை இவர்கள் கேலி செய்கிறார்கள். அதே மாதிரி ஃபனகுல் லஹும், நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்டா, இந்த கேலி செய்கிறார்களுக்கு லன் தஸ்ததீஉ அன் தஜ்மஉல் முஸ்லிமீன் அலா கைரில் அகீதத்தி ஸஹீஹ், சரியான அகீதாவை நீங்கள் சீர்படுத்தாத வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்தை நீங்கள் ஒன்றுபடுத்த முடியாது. இது லவ் தவஹதத்தில் அகீதா லஜ்தமஉ பிசுஹுலத்தி, அதாவது அகீதா சரியான அகீதாவிலே மக்கள் ஒன்றிணைந்து விட்டால் இலகுவாக மக்கள் ஒன்றாகி விடுவார்கள். அகீதா சீர்பட்டு விட்டால்
அகீதாட விஷயத்தில் மக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்னா சமுதாயம் சும்மாவே என்ன செய்யும், சீர்பற்றி விடும், ஒன்றிணைந்து விடும் என்ற கருத்தை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இதை பற்றி சொல்கிறான். எப்படின்னு சொன்னா, அவர்கள் உங்களுக்கு மோசடி செய்ய நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். வல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், அவன்தான் உங்களை அவனுடைய உதவியை கொண்டு உங்களையும் அதே போல மூமின்களை கொண்டும் அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். அல்லாஹ் தன்னுடைய உதவியை கொண்டும் மூமின்களை கொண்டும் அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு சதி செஞ்சாலும், உங்களுக்கு மோசடி செஞ்சாலும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. வஅல்லஃப பைன குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நீங்கள் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் செலவழித்தாலும் அவர்களுக்கு இடையிலே நீங்கள் என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றிணைப்பை ஏற்படுத்த முடியாது. வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தினான். இன்னஹு அசீசுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் அசீசுன் மிகைத்தவனாக ஞானமுள்ளவனாக இருக்கிறான். சூரா அன்ஃபால்ல 62 63 வசனத்தை இங்கே மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள். எனவே வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செய்திருக்கிற நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள். இது குந்தும் அஅதான், நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் இணைப்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், உங்களை நரகத்தினுடைய குழியின் ஓரத்திலே நீங்கள் இருந்தபோது ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இவ்வாறே நேர்வழி பெறுவதற்காக வேண்டி தெளிவுபடுத்துகிறான் என்று சூரா ஆல இம்ரான்ல 103 வசனத்தில் சொல்கிறார்கள். எனவே ஃபலன் யஜ்மஅன் நாஸ் இல்லல் அகீதா ஸஹீஹா, மனிதர்களை சரியான அகீதாவை தவிர வேறு எதுவும் ஒன்றிணைக்காது. அல்லதி ஜாஅத் பிஹ ருசுல் மின் அவ்வலிஹிம் இலா காத்தமிஹிம், நபிமார்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி நபி வரைக்கும் இந்த அகீதாவை தான் சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்கள் உமக்கு முன் அனுப்பிய எந்த ஒரு தூதராக இருந்தாலும் இல்லா நூஹி இலைஹி, அவருக்கு நாங்கள் வஹி மூலமாக சொல்வது அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு இலாஹ் இல்லை, நீங்கள் அவனையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் சொன்னான். இந்த அகீதாவில் மக்களை ஒன்றிணைக்கணும். அல்லாஹ் மட்டும் வணங்குற அந்த தௌஹீதில் மக்கள் ஒன்றிணையணும். அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அந்த ஏகத்துவத்திலும் அந்த சரியான அகீதாவிலும் மக்கள் ஒன்றிணைய வேண்டும். அல்லாஹ் சொல்லணும், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன், என்னுடைய இந்த உம்மத்து ஒரே உம்மத்து தான், நானே உங்களது ரப்பாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கே பயந்து கொள்ளுங்கள் என்று சூரா மூமினூன்ல 52 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா, இந்த உம்மத்து ஒரே உம்மத்து தான். வ அன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நானே உங்களது ரப்பு, நீங்கள் என்னையே வழிபணிந்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒருமைப்பாட்டை பற்றி அல்லாஹு தஆலா அகீதாவிலே பேசுகிறான். எனவே லா யத்தவஹதூன இல்லா அலா இபாதத்தி ரப்பின் வாஹித், ஒரே ஒரு அல்லாஹ்வை வணங்குவதை கொண்டுதான் இவர்கள் ஒருமைப்படுகிறார்கள், ஒற்றுமைப்படுகிறார்கள். அந்த அல்லாஹ் லிஅன்னஹு ஹுவர் ரப்புல் ஹக், அவன்தான் ரப்புல் ஹக்காக இருக்கிறான், உண்மையான ரப்பு. வகைருஹு அல் பாத்தில் வகைருஹு பாத்திலும், அந்த ரப்பு அல்லாதவர்கள் பாத்தில், அவர்கள் பொய்யாளர்களாக இருக்கிற பாத்திலாக இருக்கிறாங்க, அவைகளெல்லாம் அசத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த செய்தியில் ذلك بأن الله هو الحق, அல்லாஹ் என்பவன் அவன்தான் உண்மையான ரப்பு. வஅன்னமா யதுஊன மின் தூனிஹி, அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைக்கிறீர்களே வல் பாத்தில், அவைகளெல்லாம் பாத்திலாக இருக்கிறது. வஅன்னல்லாஹ ஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹு தஆலா அதாவது உயர்ந்தவனாகவும் பெரியவனாகவும் இருக்கின்றான், அல்லாஹு தஆலா மகத்தானவனாக இருக்கின்றான் என்பதை சூரா அல் ஹஜ்ஜில் 62 வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இதுதான் முஸ்லிம்களுடைய அந்த ஒரு ஏகத்துவம் தௌஹீதாக இருக்கின்றது, அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தார். எனவே ஃபல்யுஸஹிஹுல் அகீதா, இந்த தௌஹீதின் அடிப்படையில் அவங்களோட அகீதாவை சரிப்படுத்தட்டும், அவங்க தங்களுடைய வழிகேடுகளை இல்லாமலாக்கி தௌஹீதிலே தங்களை சீர்படுத்தி கொண்டார்களே, ஆனால் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த அந்த மார்க்கத்திலே ஒருமைப்பாட்டோடு இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. வஹாதா ஹுவல்லதி அராஹு ஸலஃப், இதுதான் சலஃபிகள், சலஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய, சலஃபுண்டா என்னன்னு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன், சலஃபுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்பகால இந்த ரசூலுல்லாவை நபித்தோழர்கள் அந்த அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் நாடிய விஷயம். இந்த ஒருமைப்பாடு உண்டாகும், அகீதாவிலே சரியான நிலைப்பாடு வரணும். இமாம் பர்பஹாரி போன்றவர்கள் இது போன்ற நூல்களை எழுதுவதற்கான காரணம் இந்த தௌஹீதிலே மக்களை ஒன்றிணைப்பதுதான். வஹாதிஹில் குத்துபு ஃபீ பயானில் அகீதா ஸஹீஹா, இந்த கிதாபு
சரியான அகீதாவை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கிதாபாக இருக்கின்றது. இது போன்றவைகள் லம்ம ஹதஸத்தில் ஃபிதன் வல் இஃப்திராக் வல் தலாலாத், அதாவது குழப்பங்கள், பிரிவினைகள், வழிகேடுகள் சமுதாயத்திலே தோன்றிய போது கதபு ஹாதிஹில் அகாயித், இது போன்ற அகீதா கிதாபுகளை அவர்கள் எழுதினார்கள். யஷ்ரஹூன பிஹஸ் சுன்ன அல்லத்தி கான அலைஹா ரசூலுல்லாஹ். சுன்னா என்றால் என்ன, எதன் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வ அஸ்ஹாபுஹு வல் குரூனுல் முஃபத்தலா அல்லத்தி மன் லஸிமஹா நஜா. அதே மாதிரி நபியுடைய தோழர்கள், 3 தலைமுறைகள், அவர்களை பின்பற்றிய அந்த 3 தலைமுறையர்கள், இவர்களும் அந்த சரியான அந்த கொள்கையில் இருந்தார்கள். அல்லத்தி மன் லஸிமஹா நஜா, யார் அந்த அவர்களுடைய அகீதாவிலே பயணிக்கிறாரோ, அவர்களை பற்றி பிடித்தாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பி விட்டார். யார் மாறு செய்கிறாரோ, யார் அந்த கொள்கைக்கு மாற்றமாக செல்கிறாரோ ஹலக்க, அவர் அழிந்து விடுவார். அல்லத்தி கால ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தரக்துக்கும் அலல் பைதா, உங்களை வெண்மையான ஒரு பாதையிலே நான் விட்டுச் செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போல இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த பாதை தான் சரியான பாதை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் போன பாதை, நபித்தோழர்கள் போன பாதை, சலபுகள் போன பாதை என்பதை இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. வயகூலு ஜல்ல வஅலா அல் யௌம யஇஸல் லதீன கஃபரு மின் தீனிக்கும், அதாவது உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பி விடுவது பற்றி காபிர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், எனக்கே பயப்படுங்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களது மார்க்கம் உங்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தும் உங்களுக்கு பூர்ணப்படுத்தி விட்டது. வரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். ஃபரனில் துர்ர, அல்லாஹு தஆலா சூரா அல் மாயிதால 3ஆம் வசனத்தில் இந்த செய்திகளை சொல்றோம். எனவே இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம். எனவே அதை சொல்றாங்க மக்கள், அதாவது எப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒன்றுபட்ட விஷயத்தில் ஒன்றாயிப்போம், நாங்கள் எதில் கருத்து முரண்பாடு படுறோமோ அதில் கருத்து முரண்பாடு படுறோம், பட்டு கட்டிப்போம், நம்மளோட கருத்தாக வச்சுக்கொள்வோம். நாங்கள் நம்ம முரண்பாட்டில் உடன்பாடு காண்றோம்னு சொன்னாங்களே, இது சாத்தியமில்லாத விஷயம். இதாக்கான இஃப்திலாஃபு ஃபில் அகீதா, அகீதாவிலே இஃப்திலாஃப் கருத்து முரண்பாடு வரும்போது எப்படி நீங்கள் முரண்பாட்டில் உடன்பாடு காண போறீங்க? அம்மா லவ்கான இஃப்திலாஃபு ஃபில் ஃபிக்ஹ், அதாவது ஃபிக்ஹுடைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருந்தால், அல்லது மஸ்அலா ஃபிக்ஹியா அல் இஜ்திஹாதியா இருந்தால் அது சாத்தியம். இது நீங்கள் அகீதாவிலே முரண்பாடு, எப்படி நீங்கள் சமூக ஒற்றுமையை நீங்கள் பேண போறீங்க, எப்படி முரண்பாட்டில் நீங்கள் உடன்பாடு காண போறீங்க என்று இமாம் அவர்கள் இதை கேள்வியாக கேட்குறாங்க. நம்மளோட கடமை என்னென்னா தலீலை பின்பற்றுவது, சுன்னா என்பதனுடைய சரியான ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் போகிறது. ஹத்தா ஃபி மசாயில் ஃபிக்ஹ், அது மசாயில் ஃபிக்ஹா இருந்தாலும் சரி, நாங்கள் அதில் நம்ம நினைச்ச மாதிரி கருத்து முரண்பாடு படையலாது, அதிலையும் தலீல ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுக்கணும். அதில் சில நேரம் கருத்து முரண்பாடு வரலாம், ஆனால் ஆதாரத்தை விட்டுட்டு பலவீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட அல்லது மனோயிச்சையின் அடிப்படையில் நாங்கள் ஃபிக்ஹுடைய விஷயத்திலேயே முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முரண்பட்டு கொண்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வின் பாலும் தூதரின் பாலும் நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ எந்த விதமான கருத்து முரண்பாடு வந்தாலும், எந்த விஷயத்திலும் நாங்கள் அகீதாவுடைய விஷயமாக இருந்தாலும் ஃபிக்ஹுடைய விஷயமாக இருந்தாலும் தலீலின் அடிப்படையில் போகணும். ஆனால் அகீதாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது தௌகீஃபியா, அதில் நீங்கள் கருத்து முரண்பாடு இதுக்கு ஒரு இஜ்திஹாத் பண்ணுற விஷயமெல்லாம் இல்லை, அது முடிஞ்சுது, அது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வும் தூதரும் அதை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய தோழர்கள் அந்த பாதையில் போனாங்க, சலபிகள் அந்த பாதையில் அதை பின்பற்றக்கூடியவர்களும் அந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், அது தெளிவாகிவிட்டது. எனவே ஃபிக்ஹுடைய விஷயங்களில் கருத்து முரண்பாடு வரலாம், அகீதா என்பது மஸ்அலா அது தௌகீஃபியா என்று நாம் சொல்லுவோம். எனவே தான் இந்த வலிதாலிக்கு அஹ்லுஸ் சுன்னா ஃபஃபீஹிம் ஹனஃபி வஃபீஹிம் மாலிகி வஃபீஹிம் ஷாஃபி, ஹனஃபிகளாக இருக்கட்டும், ஹம்பலியாக இருக்கட்டும், ஷாஃபியாக இருக்கட்டும், மாலிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வலம் யக்தலிஃபு வலில்லாஹில் ஹம்த், அவங்க இந்த அகீதாவுடைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு படலை, அகீதாவில் அவங்களுக்கு எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. வலம் யத்தஃபர்ரகு, அவங்க பிரியவும் இல்லை. லிஅன்ன ஹாதிஹி இஜ்திஹாதாத்துன் ஃபிக்ஹிய்யத்துன் லஹா உஜூஹுன், அதாவது சில முரண்பாடுகள் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்டா, அது ஃபிக்ஹுடைய இஜ்திஹாதுடைய விஷயங்களில் மட்டும்தான் இருக்கிறது. வலஹா இஹ்திமாலாத்துன் மின் அதில்ல, ஆதாரங்களை வைத்து சில இஜ்திஹாத் அடிப்படையில் சில கருத்துகளுக்கு வர முடியுமான சில விஷயங்கள் அதில் இருக்கிறது. அம்மல் அகீதா, அதாவது இந்த இமாம்களுடைய அகீதாவை பொறுத்தவரையும் அகீதத்துஹும் வாஹித், அவர்களுடைய அகீதா ஒன்று தான், அதில் கருத்து முரண்பாடு இல்லை. அல் ஹனாபிலா வல் ஷாஃபியா வல் மாலிகியா வல் ஹம்பலி
வல் ஹனஃபியா அகீதத்துஹும் வாஹித். இவங்க எல்லாரும் அகீதா உண்டு. வ இன் கான ஃபீ அத்பாயிஹிம், ஆனால் இந்த மதுஹப்னு சொல்லக்கூடிய இந்த அத்பாவுகள் இருக்கிறாங்களே, இந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, மன் காலஃபஹும் ஃபில் அகீதா, அவங்களோட அகீதாவில் முரண்படுகிறார்கள். ஷாஃபின்னு சொல்றாங்க, ஆனால் அகீதாவை பார்த்தா அஷாயிரான்றாங்க. ஃபிக்ஹில் ஷாஃபின்றாங்க, அகீதால முரண்படுறாங்க. ஹாதா யூஜது ஃபில் ஹனாபிலா, இது ஹம்பலிகள்லையும் இருக்குது, யூஜது ஃபில் ஹனஃபியாலையும் இருக்குது, அதே மாதிரி ஷாஃபிகள்கிட்ட இருக்குது, ஏன்னா அதே மாதிரி மாலிகியாட்டையும் இருக்குது. யூஜது ஃபீஹிம் மன் காலஃபல் ஐமத்த ஃபீ அகீதத்திஹிம், இமாம்களை ஃபிக்ஹில் இமாம் நாங்கள் மாலிக்கின்றாங்க, ஆனால் அகீதால வேற ஒன்றைக்கிறாங்க. இன்னமா யுன்தஸபு இலைஹிம் ஃபில் ஃபிக்ஹி ஃபகத், அவங்க ஷாஃபி ஹனஃபி மாலிகின்னு சொல்றதெல்லாம் ஃபிக்ஹில் தான். அம்மா ஃபில் அகீதா ஃபஹுவ முகாலிஃபுன் லஹும், அகீதாவுடைய விஷயங்களில் அவர்கள் முரண்படுகிறார்கள். ஃபஹாவுலாய் லா யுஅ்தபரூன அத்பாஅன் லில் அஇம்மா, இவங்களை ஷாஃபியை பின்பற்றுறவங்கன்னு சொல்ல இயலாது. அஷாயிரான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஷாஃபின்னு சொல்லுங்களே, நீங்கள் சரியாக பின்பற்றின அவங்களோட அகீதாவை தானே. நீங்கள் ஃபிக்ஹில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அகீதா விடுறீங்க, நீங்கள் கொள்கையில் விடுறீங்க, ஆனால் ஃபிக்ஹில் எடுக்கிறீங்கடா, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் அவங்களோட இமாம்களை பின்பற்றலை. அன்னஹும் இத்தபஊஹும் ஃபீ ஷைஇன் வகாலஃபூஹும் ஃபீ ஷைஇன் அஹம்ம மின், நீங்கள் ஃபிக்ஹுடைய விஷயத்தில் அவங்கள நீங்கள் எடுக்கிறதாக சொல்கிறீங்க, அதுலேயும் பிடிவாதம் இருக்குது, அது வேறு விஷயம். எடுக்கிறதாக சொல்கிறீங்க, அதை விட முக்கியமானதில் நீங்கள் மாறு செய்கிறீங்க. இது என்ன நியாயம்? நீங்கள் எப்படி நீங்கள் அந்த இமாம்களுடைய நீங்கள் மதுஹப்னு சொல்லலாம்? லா யுஅ்தபரூன அத்பாஅன் லில் அஇம்மா, இவங்க இந்த இமாம்களை பின்பற்றுறவங்க என்று சொல்ல கருதப்பட மாட்டார்கள். அன்னஹும் இத்தபஊஹும் ஃபீ ஷைஇன் வகாலஃபூஹும் ஃபீ ஷைஇன் அஹம்ம மின்ஹு ஃபலா யுஅ்தபர். ஓகே, எனவே தான் ஹாதா ஹுவல்லதி, அந்த உலமாக்களில் ஒருவரான பர்பஹாரி வகைருஹு இலா, இதை போன்ற இமாம்கள் பலர் இது போன்ற தொகுப்புகளை நமக்கு ஏன் தந்திருக்கிறாங்க என்று சொன்னால், சுன்னாண்டா என்னன்னு மக்கள் தெரியணும், சலபுகள் எந்த பாதையில் போனாங்க, அவர்களுடைய வழிமுறைகள் என்னென்று தெரியணும், சஹாபாக்களுடைய வழிமுறைகள் என்னென்று தெரியணும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். மின் அஜிலி ஐயசீர அலைஹல் முஸ்லிமூன், முஸ்லீம்கள் அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும். வஹாதா மினன் நசீஹத்தில்லாஹி வலி ரசூலிஹி வலி கிதாபி, இது அல்லாஹ்வுடைய நசீஹத்து, ரசூல் தூதர், அல்லாஹ்வுடைய வேதம், அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா செய்கின்ற நல்லுபதேசமாக இருக்கிறது. அதே மாதிரி பொதுமக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நசீஹத்தாக இது போன்ற தொகுப்புகள் இருக்கிறது. அம்மா லவ்கானல் அம்ரு ஹஃபியன், இந்த விஷயத்தை இலகுவாக சின்ன விஷயமாக எடுத்து வலை யுபையின் வலம் யுஅல்லஃப் ஹாதிஹில் முஅல்லஃபாத் லதல்ல கஸீரும் மினன் நாஸ், இதை சின்ன விஷயமாக எடுத்து இதை கவனமெடுத்து இதுக்காக இது போன்ற கிதாபுகளை தொகுக்காவிட்டால் மக்கள் அதிகமானவர்கள் வழிகட்டிருப்பார்கள். எனவே ஃபஹாதிஹில் முஅல்லஃபாத் வலில்லாஹில் ஹம்து நிஅமத்தும் மினல்லாஹ். இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இது போன்ற இந்த நூல், இது போன்று தொகுக்கப்பட்ட இந்த அகீதாவுடைய தொகுப்புகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. வஹுஜ்ஜத்தும் மினல்லாஹி அலா ஹல்கிஹி, தன்னுடைய படைப்புக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு ஆதாரமாக அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறான். வ அகூலு கௌலி ஹாதா, எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, கேட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளங்களில் பதிய செய்வானாக. இது நான் முன்னுரையை தான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கிதாபுடைய ஏனைய விஷயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.